வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அரப் கிங்கா யாரா கிங் ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான் விளையாடு வரான். சிவானா மை T4X நார்மல் ஹீட் இஷ்யூ SOD 9 to 10 hours வருது. நார்மல் வார்ம்னஸ் கேம் ஆடுறதுனால இருக்கும் ப்ரோ. ஆனால் ஃப்ரீ ஃபயர் ஆடுறேங்கிறீங்களே. ஆமா, ஓகே. ஸோ அடுத்து வினோத்குமார் அப்படிங்கிறவர் வந்து கன்ஃபியூஷன்ஸ். I am using S23 for 1 year. That was good phone. I was happy with its performance and camera, but battery problem இருந்துச்சு. ஆல்சோ கொஞ்சம் பிக் ஸ்க்ரீன் வேணும்னு தோணுச்சு ஃபார் மீடியா கன்சம்ஷன். ஓகே. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு A55 வாங்கிட்டேன் 23.5K சாம்சங் ஷாப்பில். ஈவன் தோ ஐ ஹேட் ஐடியா ஆஃப் பையிங் S24 ப்ளஸ், பட் அந்த ப்ரைஸுக்கு போக வேணாம்னு தோணுச்சு. ஸோ பிகாஸ் ஐ சேஞ்ச் மை ஃபோன் எவ்ரி 2 years. ஆல்சோ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க தோணலை. பட் எனக்கு A55 நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஹவவர் எனக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. பிகாஸ் S23ல கேமரா வேற லெவலில் இருக்கும், அது தெரிஞ்சிச்சு எனக்கு. அதர்வைஸ் இந்த ஃபோன் ஓகே தான், பட் கேமரா சென்ட்ரிக்கா யோசிக்கிறப்ப எனக்கு பிடிக்கல. ஆல்சோ சம்டைம்ஸ் நெட்வொர்க் ரிசெப்ஷன் சீம்ஸ் டு பி பெட்டர் than S23. அது பெட்டர் இன் S23 than A55. அதுவும் இன்டீரியர் ஏரியாஸ்ல ஏதாவது சிக்னல் கம்மியா இருக்கு ஏரியால. ஏன்னா ஸ்னாப் டிராகன் அதுக்கும் எக்ஸினாஸ்க்கு வித்தியாசம் உண்டு. அப்புறம் ஸோ இதை செல் பண்ணிட்டு S24 ப்ளஸ் ஆர் S24 அல்ட்ரா என்டர்பிரைஸ் எடிஷன் டியூரிங் பிக் பில்லியன் டேல்ஸில் போகலான்னு இருக்கேன். பட் சேம் டைம் டிப்ரிசியேஷன் அசெட்டை இன்வெஸ்ட் பண்ண தயக்கமாக இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, A55ல என்ன ப்ரோ, A55 ஒரு வருஷம் யூஸ் பண்ணுங்க ப்ரோ, அடுத்த வருஷம் A56 வாங்கிக்கோங்க. A56 என்ன ஆயிடும், S25 பிளஸ் பிரைஸ் ட்ராப் தீபாவளில ஆகுங்க. நீங்க S25 பிளஸ் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இல்ல, இந்த வருஷமே டிராப் ஆகும். நான் அடுத்த வருஷம்னா ஸ்டாக் இருக்குமா தெரியல. இப்பயே S24 பிளஸ் ஸ்டாக், அப்ப S26 வாங்கிக்கலாம். இல்ல ப்ரோ, அவர் வெயிட் பண்ற மனநிலையில நம்ம சொன்னோம்னா ஒத்துப்பாருன்னு தான் தோணுது. கரெக்ட். சம வெயிட் பண்ணுங்க, இப்பதானே வாங்கிருக்கீங்க, A50 வச்சு ஓட்டுங்க, ஒரு வருஷம் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. அதுவும் நீங்க என்ன A56 ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அது கூட பார்க்கலாம். இன்டீரியர்ல மட்டும் தானே ப்ரோ கொஞ்சம், ஏன்னா Exynos 2200 அந்த பவர் இருக்கறனால ப்ராசஸிங்மே நல்லா இருக்கு, ஃபோன் ஸ்மூத்தா இருக்கு, டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் 1UI7ல. அப்புறம் மோகன் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, Realme Narzo 70 Pro ரிவ்யூ ஆஃப்டர் 1.6 years. ப்ரோஸ் என்னலாம்னா, கேமரா ஒரு பிக் ப்ளஸ் ப்ரோ இந்த ப்ரைஸில். கேஷுவல் கிளிக்கர் தான், பிரைமரி கேமரா நல்லாயிருக்கு, பேட்டரி டீசென்ட்டு, கேஷுவல் யூஸருக்கு 1 day சாலிடு, 3.5mm ஜாக் இஸ் தேர், ஸோ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூசர். சூப்பர். ஆமாம், இப்போ அப்படி தான் போகுது பார்த்தீங்களா, ஒயர்ட் ஹெட்ஃபோன் இருந்தால் அதை வச்சுக்கிறது பெட்டர். கான்ஸ், when you are using WhatsApp, YouTube, I am facing like audio sound in playing even after coming out of the apps. அது வந்து யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஆடியோ ப்ளே ஆகிட்டே இருக்குன்னா ப்ரீமியம் இருந்தால் ப்ளே ஆகும். வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் ஆடியோ மெசேஜ் ப்ளே ஆகும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கும். அண்ட் ஆட்ஸ் ஆர் மோர் ஃபீல்ஸ் லைக் டிஸ்டர்பிங். அண்ட் மேஜர் ரீசன், ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் அ சாம்சங் யூசர். ஐ எம் மிஸ்ஸிங் தட் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ், பட் நவ் ஃபீலிங் ஸ்கேர்ட் டு பை சாம்சங் மொபைல் டியூ டு கிரீன் லைன். கரெக்ட் தான். ஆனால் இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் ரெட்மி ரியல்மி போட ஆட்ஸ் வரதாங்க செய்யும். அதை நம்ம செட்டப் பண்ணும்போது கரெக்டாக செட்டப் பண்ணுறோம்னா அந்த தலைவலியில் எஸ்கேப் ஆயிடலாம், இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிடும். ஈவன் இந்த Oppo K13 செட்டப் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்தீங்க முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். அந்த ஃபோன், அது ஃபோன் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்கிறது தான், ஆனால் ஆடு கொளுத்தி தள்ளுது. அது K13 ஒருத்தர் புலம்பி இருந்தாரு, ப்ரோ செட்டப் பண்ணும்போது நீங்க எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துருப்பீங்க, முடிச்சிட்டான் அப்படின்னு. சீரியஸா கரெக்ட். இந்த செட்டப் பண்ணும்போது நான் எல்லாரும் ஓகே 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 அப்படின்னு வந்துருவோம். அதுல யாருமே யோசிக்கிறது இல்ல. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், டக்குன்னு சரி ஓகே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அது பாட்டு இஷ்டத்துக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சிரும். எது ஓபன் பண்ணாலும் வரும். நீங்க செட்டிங்ஸ் ஓபன் பண்ணா கூட ஆட் வருதுங்க. கண்டிப்பா. ஸோ இது வந்து ஸ்பெஷல். இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபேக்டரா இருக்கு. ஓகே ப்ரோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் OnePlus 12. ஆஃப்டர் திஸ் ஜூலை மந்த் அப்டேட் SOT dropped too low than the previous update versions. First I would charge 1 time a day. இப்போ 2 times பண்றேன் end of the day. But nowadays I am charging 3 to 4 times per day. I am not a heavy user or gamer. I only use YouTube and Insta. Any way to overcome this? Will OnePlus fix this? Reset தான். நீங்களே கரெக்ட்டா தான் போட்டுருக்கீங்க. Reset தான். மேஜர் அப்டேட்டுக்கு அப்புறம் பண்றது பெட்டர். இல்ல 3ல இருந்து 4 தடவை சார்ஜ் போடுற அளவுக்கு யூடியூப் இப்போ ஏதோ கொஞ்சம் பக் பண்ணிட்டு இருக்குது, அதுவா கூட இருக்கலாம். பட் ஆனா ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிருங்க ப்ரோ, பெஸ்ட் ப்ரோ. எப்பயுமே ஒரு மேஜர் அப்டேட்டுக்கு அப்புறம் எந்த பிராண்டா இருந்தாலும் ரீசெட் பண்றது பெட்டர். இல்ல இது வந்து 3 to 4 டைம்ஸ்லாம் வந்து எனக்கு கொடூரமா இருக்குது. சாஹே அப்படிங்கிறவர் வந்து, விவோ மொபைல்ஸ்ல ஸ்டாண்ட் பை ட்ரெயின் 30% கிட்ட ஆகுது ப்ரோ. நைட்டு 100ல வச்சுட்டு மார்னிங் பார்த்தா 70. இது அந்த V50க்கு வந்த இது V50 மோதல ஐடில் ட்ரெயின் வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. காரணமா தெரியல, நெட்வொர்க்கா இல்ல ஏதாச்சும் ஆப் ரன் ஆயிட்டு இருக்கா. இதுல வேற டீப் ஆப்டிமைசேஷன் எல்லாம் நம்ம தானே போடணும், இல்ல அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல் எல்லாம் குடிச்சிச்சு இல்ல, அது மாதிரி தான். அதெல்லாம் நீங்க மேனுவலா போயிட்டு எல்லாத்தையுமே டீப் ஸ்லீப்பிங்ல போட்டு ஆப்டிமைஸ் கொடுத்து உள்ள போய் நோண்டி போடணும். கொஞ்சம் கஷ்டம் தான் போல. ஓகே, ஸோ முகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஆஃப்டர் 5 years அப்புறம் மொபைல் வாங்கி இருக்கேன். Y51ல இருந்து P3 அல்ட்ரா வாங்கி இருக்கேன். S24க்கு 24Kக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணியிருக்கேன். பஜாஜ் நோகா சிஎம்ஐல வாங்கியிருக்கேன்.
2012 ஓகே. கேம் பிளே பண்ணுறப்ப பிஜிஎம்ஐல ஃப்ரேம் ட்ராப் இஷ்யூலாம் இல்லை ப்ரோ. ஆனால் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 44 டிகிரி போயிடுது. ஃப்ரேம் ட்ராப் இல்லை, கண்டினியூஸாக 2.4 ஹவர்ஸ் கேம் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. SOD 6 to 7 ஹவர்ஸ் தான் வருது. ஏன்னா கேம் ஆடுறதுல. ஆமாம், சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஏறுது. 80 வாட் மாதிரி தெரியல, 100 வாட் மாதிரி இருக்குது. 28 மினிட்ஸ்க்குள்ளே 20%லேருந்து 90% ஆகிடுது. சூப்பர். ஸோ சார்ஜிங் ஸ்பீடு ஓகே தான். மொபைல் டெம்பர் தான் ப்ரோ, ப்ரைஸ் ஹை ப்ரோ. ஃபுல் ப்ளூ டெம்பரு 450 வருது ப்ரோ. ஃப்ளிப்கார்ட்டில் 200 to 300 இருக்கு. பேக் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அவ்வளோ கிடைக்கல இல்ல, எல்லாம் அந்த நார்மலா இருக்கு. ஆஃப்லைன்லயும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு போட்டிருக்காரு. இது மெயினா கேமிங்காக தாங்க அந்த P3 Ultra நிறைய பேர் வாங்கினாங்க. அந்த வேலையை கரெக்டா பண்ணுது, அவ்வளவுதான். என்ன கேட்டா வந்து இதான் இது இல்ல, அதுக்கு முன்னாடி வந்தது இல்ல P3 Ultra. இப்போ வந்து நான் இதை தாங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நான் கேஷுவல் யூசருக்கே இதை வாங்குங்க அப்படின்றேன் நான். ஏன்னா பேட்டரி வேற லெவல்ல நிக்குது. OS ஸ்மூத்தா இருக்குங்க. ஆட்ஸ் ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. ஃபேக்ட்டுங்க. ஏன்னா AI ஃபீச்சர்ஸ் வேற எல்லாமே இருக்குது. நமக்கு வேண்டிய ரைட்டிங் அசிஸ்ட்ல இருந்து போட்டோ இதுல இருந்து AI ஜெனரேட்டர்ல எல்லாமே வச்சிருக்கான். இமேஜ் ஜெனரேட்டர் ஃபிளாட் டிஸ்ப்ளே வேற. இந்த 50s வந்து நிறைய பேர் கேட்டிங்களா கர்வ் டிஸ்ப்ளே வேணான்ட்டு, அவங்கள நான் இதை வாங்க சொல்லிடுவேன். அடுத்து பழனிக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃப்ளிப்கார்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செல்லிங் ஓல்டு ஃபோன், டைரக்ட் கேஷ் நோ எக்ஸ்சேஞ்ச். ஐ பிளேஸ்ட் அன் ஆர்டர் டு செல் மை ஓல்டு ஃபோன். ஓ, சாம்சங் S21 FE வித் டிஸ்பிளே லைன் இஷ்யூ. ஃப்ளிப்கார்ட் ரீசெண்டில் டைரக்ட் கேஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. when the Flipkart agent arrived for pickup, he installed the Yandra Flipkart Reset Diagnostic app on my phone and ran the usual test. The app result showed the value for around 5,000, which I clearly saw. However, the agent insisted the phone is worth of 1,500. Refused to show me the app displayed price again and said, take it or leave it. I declined to sell my phone. Later, I ordered the Poco X7 Pro with my old phone on exchange, and another Flipkart agent collected my phone for 6,000. Without any issue. I strongly advise against selling your phone to Flipkart Reset. அந்த இதுல விக்க வேணாம்ன்றாரு. Flipkart டைரக்ட் கேஷ்க்கு விக்காதீங்க. அத வந்து பண்ணாதீங்க. அதுல ஏமாத்தல் நடக்குது அப்படினு. நான் என்ன சொல்வேன்னா, வரவன் மனசு எந்த அளவுக்கு நல்லவனோ அத பொறுத்து இருக்கு. ஆமா, வரவன் இப்ப கூட வந்துட்டு நீ போன் வாங்கினா எனக்கு என்ன, இப்ப நீ வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்கல, உன் தலையில எப்படி மிளகா அரைக்கிறேன் பாரு அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு வந்தான். ஒரு 500 ரூபாய் எனக்கு கொடுங்க, அதிக ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இது மாதிரி யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ, அதுக்கு சொன்னேன். அடுத்து சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து 2018 to 2019 டைம்ல ஐ பாட் Infinix Note 5 ஃபார் மை சிஸ்டர், விச் கம்ஸ் வித் Android 1. நோ பிளாட்வேர், ஃபோன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், பேட்டரி கூட சூப்பர். அதிசயமா என்னன்னா அப்டேட்லாம் பார்க்கவே பக்காவா வந்துச்சு. ஏன்னா Android 1ல கேமரா கூட குட், சேச்சுரேட்டட் போட்டோஸ் எடுக்குமா. ஆஃப்டர் 1 இயர்ல ஒரு சின்ன கேமரா இஷ்யூ வந்துச்சு. சர்வீஸ் சென்டர் போனப்ப their response was good. They even fixed the issue, which was way better. And Asus service centerல their phone for their phone okay way better than Asus service response for the phone. Asusல வந்து சர்வீஸ் சென்டர் நல்லா இல்ல அவருக்கு, அதனால வந்து அத சொல்றாரு. வேதனையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் GT series seems interesting to me. இப்போவும் இந்த Redmi phoneலாம் Android 1ல வந்தா நல்லா இருக்கும். கரெக்ட் தான். Like A1, A2, because my sister currently using Redmi phone, worst optimization. இப்போ current generation அது worst தாங்க. HyperOS வந்திருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க ப்ரோ, ஏன்னா பேசுறதுக்கு ஃபோன் இருந்திருக்காது. ஆமா. பிரதீப் அப்படிங்கிற நண்பர் வந்து I am using GT30 Pro, one and only best phone in this price. நான் GT30 Pro ரிவ்யூ பயங்கரமான ஃபோன். தீரன் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ I am using Infinix GT30 Pro only for BGMI gaming. Beyond playing for 10 minutes it gets hot, not even able to hold. ப்ரோ அப்படி ஆகாதே ப்ரோ, கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணணும் அப்படின்றாரு அவரு. யூஸ் பண்ணா பரவாயில்ல அப்படின்றாரு. எனக்கு கால் ஆஃப் டியூட்டிலாம் ஹீட்டே ஆகலைங்க, 1.5 மணி நேரம் விளையாண்டாங்க. இல்ல ப்ரோ, நான் ரொம்ப பெரிய கேமர் கிடையாது. இல்ல, நான் பிஜிஎம் வந்து 30 மினிட்ஸ் ஸ்ட்ரைட் ஆடினது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நானே SRKயும். சரி, அப்ப அப்படி ஆகல. வேற ஏதாவது ரீசன் கண்டுபிடிங்க. பிஜிஎம்ஐ வந்து கோளாறான ஆப் தான் ஒத்துக்கிறேன், பட் அது மட்டுமே காரணமா இருக்காது. வேற ஏதாவது ஆப் பேக்ரவுண்ட்ல வந்து வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். நீங்க அதை என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. திடீர்னு பார்த்தா டெலிகிராம்ல ஃபைல் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் ஹீட் ஆகுது ப்ரோ. சில ஃபோன்ஸ்லாம் டைம் ஆகுது இல்ல, அதுக்கேத்த மாதிரி அப்லோட் ஆகிற நேரத்துல பாத்தீங்கன்னா மோடம் யூஸ் ஆகுமா, ரேடியோ யூஸ் ஆகும். கண்டிப்பா ஃபோன் செமையா ஹீட். அது லோடு தாங்க, அது சிஸ்டமுக்கு சிப்புக்குமே லோடு, நெட்வொர்க்கும் லோடு. ஆமா, இங்கே வருங்க P3 Ultraலயே ஆப்டிமைசேஷன்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பேட்டரி ட்ரெயினிங், பேட்டரி பேக்கப் வாஸ் ஃபர்ஸ்ட் மெனி ரிப்போர்ட்டட். ஆமா, பட் Infinix GT30 Proல பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. ப்ரூஃபோட கௌதம் ப்ரோவே போட்டிருக்காரு. UI வெரி லைட் வெயிட்னு சொல்றாரு. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, நானும் ஹீட்டிங் இஷ்யூ பண்ணலங்க, அதனால தான் சொல்றேன். இல்ல எனக்கு வரலைங்க, ஏன்னா 1.5 மணி நேரம் ஆடினாங்க கால் ஆஃப் டியூட்டி. அது நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, அந்த ஃப்ரேம் மட்டும் வந்து எனக்கு ஸ்டட்டர் தெரிஞ்சு, அதை வந்து ஏன்னா நான் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ல வச்சிருந்தேன், அதை குறைச்சோன்னே கரெக்ட் ஆயிருச்சு. அது ஏன்னா அல்ட்ரான்றது ஃபிளாக்ஷிப் போன்ல இருக்கிறது. ஸோ அதான் ஃபேக்ட். நீங்க 90 FPS தான் கால் ஆஃப் டியூட்டி. நீங்க ஆப் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்டுபிடிங்க, என்னன்னு கண்டுபிடிப்போம். அதுக்காக வந்து GT30 Pro வந்து ஹிட்டே ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல.
பட் ஆகல. அது எங்க அனுபவத்துல மேபி அதுக்கப்புறம் அந்த அப்டேட்ல ஏதாவது இருக்கலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் நம்ம ஆளுக்கு எதுவும் இல்லை இது வரைக்கும். மூணாவது வாரங்க ஸ்ட்ராங்கா நிக்குது போனு, வேற லெவல்ல இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஜாலியா இருக்காரு. இர்ஃபான் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் ஓப்போ OnePlus 13 Pro 13R. ஸோ நான் OnePlus 13R 16/12GB வேரியன்ட் வாங்கினேன் ப்ரோ. நான் நல்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், பிஜிஎம்ஐ ஒரு 3 hours டெய்லி விளையாடுவேன், எனக்கு 8 hours SOT கிடைக்குது. இன்ஸ்டா தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா கேமரா இந்த அப்டேட்டுக்கு கான்ட்ராஸ்ட் செம்மையாக பூஸ்ட் பண்ணி கலரை மிஸ்மேட்ச் பண்ணிடுது. ட்ரெஸ் கலரை ஆல்மோஸ்ட் வேற கலராகவே ரெட்டாக இருந்தால் ஆரஞ்சு மாதிரி தெரியுது. ஸோ யாராவது கேமராக்காக 13R வாங்குறதா இருந்தா இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா ப்ரோ, இப்போ இப்படி இருக்கு, அதுவுமே அப்டேட்னால தான். அடுத்த அப்டேட்ல இது ஃபிக்ஸ் ஆயிடுமா, நம்ம வாங்காதன்னு சொல்லிருப்போமா, இப்போ ஒரு நல்ல டீல் வந்திருக்குமா. இப்போ 16/12 வந்து 41,000 ப்ரோ. இல்ல யோசிச்சு பாருங்க ப்ரோ, 16/12 41,000 கிடைக்குதுன்னு வைங்க. 8 Gen 3யோட 41,000 ஒரு போனை காட்டுன்னு சொன்னா எதையுமே இப்போதைக்கு காட்ட முடியாது. 40Kல ஸ்னாப்டிராகன் சிப் கேட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கேட்டா 13R தான் நான் ஆபீஸ்ல. அப்ப என்ன ஆகுது, மெயின் சென்சார் இத்தனைக்கு அது நல்லா தாங்க இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு தடுத்துறேன்னு வைங்க, அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு யாராவது நீங்களே கூட சொல்லலாம். ஆமா, அப்ப என்ன ஆயிடுனா, இப்ப தடுத்து விட்டோம்ல, அவருக்கு திரும்ப அந்த போன் அந்த பிரைஸ்க்கு கிடைக்காதா, அவர் என்ன நினைப்பாருன்னா, யோ வாங்கியிருப்பேன் நிம்மதியா வாங்கிட்டு போயிருப்பேன், முடிச்சு விட்டீங்க போங்க, என்னை நிறுத்தி விட்ட பத்தியா. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ப்ரோ. என்னால நம்பி ஒரு சில போன்ஸை வாங்கவும் சொல்ல முடியல, சில சமயங்கள்ல வாங்காதீங்கன்னு சொல்ல முடியல ப்ரோ. இது ஒரே பதட்டமான ஒரு நிலைமையா இருக்கு. ரைட்டு, வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறேன். அட்லீஸ்ட் விக்னேஷ் ஜவஹர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, மை ஃபாதர் இஸ் யூசிங் Redmi A4 Jio 5G, he will use for calls, யூடியூப் ஷார்ட்ஸு, வாட்ஸ்அப் வீடியோ காலு, பேட்டரி பேக்கப் 2 days வருது. ஓட்டேங்கப்பா. அது இத்தனைக்கும் ஜியோக்கு மட்டும் தான் 5G. ஆமா, ஏன்னா A4ல ஸ்டாண்டலோன் மட்டும் தான், ஏர்டெல்ல 4G மட்டும் தான் காட்டும். SOT நியர்லி 7 hours வருது ப்ரோ. நேற்று ஒரு அப்டேட் வந்துச்சு, அதில் ஏர்டெல் 5G ஸ்டாண்டலோன் சப்போர்ட்னு போட்டிருக்கு. ஆமா, கேமரா 2026ல ஏர்டெல் வந்து ஸ்டாண்டலோன் கொண்டு வரான், அப்போ உங்களுக்கு இந்த ஃபோன் சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே குட், நெட்வொர்க் Jio 5G எக்ஸலண்ட் இன் கோயம்புத்தூர், பேட்டரி சூப்பர்பு. அப்போ கொஞ்சம் ஹீட் ஆகுது. அது நெட்வொர்க்குனால, உங்க ஃபோனில் ஆகாது, ஏன்னா அந்த ஃபோன் சிப்லாம் அவ்வளோ சூடாக வரதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பரவாயில்ல, 7 hours SOT கால்ஸ் நிறைய பேசுமே இருக்குல்ல. 8,000 ரூபாய் கீழே ஒரு 5G ஃபோனு, அந்த ஃபோனில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது. ஜியோ தான் மெயின்னா, அதை வாங்கிக்கலாங்க, பெஸ்ட்டுங்க உங்களுக்கு. கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, குரோமால ப்ராடக்ட் வாங்கணும், கொஞ்சம் திங்க் பண்ணிடுங்க, பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா ஒரு ட்ரிம்மர் வாங்கியிருந்தேன், குரோமா பேனோட ட்ரிம்மரு 700 கொடுத்து அண்ட் 2 years வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ட்ரிம்மர் ஒரு 1.5 yearsலயே ஒர்க் ஆகலை. ஸோ நான் குரோமாவுக்கு போய் கொடுத்தேன், அவங்களுக்கு வாரண்டியில தான் இருக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னு அந்த 700க்கு வேற ஏதாவது வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நான் நியூ குரோமா ட்ரிம்மரே கொடுங்கன்னு சொன்னேன். பட் அவங்க ட்ரிம்மரோட ரேட்டு 800, நீங்க 100 பே பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் கேட்டேன், இன்னும் வாரண்டியில் இருக்கே பே பண்ணணுன்னு. பட் அவங்க அதை அக்செப்டே பண்ணலை. ப்ரோ நான் வாங்கி ஒரு 2 to 3 daysல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா வாரண்டி சேஞ்ச் பண்ணி இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வாரண்டியில இருந்தா அவங்க அதை ரீப்ளேஸ் ஆர் சர்வீஸ் பண்ணணும். காசு கேட்டது தப்புங்க, அதுதான் அவர் சொல்றாரு. 100 ரூபா கொடு, என்னன்னு விலை ஏறிடுச்சு. யோ விலை ஏறினா அதுக்கு நான் என்ன பண்ணும்போது, நான் வாங்கும்போது இருந்த ப்ராடக்ட் தானே கேட்கறேன் திரும்ப. ஸோ 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு குரோமா ட்ரிம்மர் வாங்குறதுக்கு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு மீ ட்ரிம்மர் வாங்கிட்டோம். சூப்பர், மீ ட்ரிம்மர் செட்டில்டு, முடிஞ்சு, நல்லா இருக்கும். இல்ல இது எப்படி இருக்குன்னா, இது புதுசா இருக்குண்ணே. இந்த வாரண்டி நான் படிச்சுட்டு எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. இந்த வாரண்டி ஏறிடுச்சு, 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து. இந்த வாரண்டி கான்செப்ட் புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன். சூப்பர். ஆஃப்லைன்ல தான் விதவிதமா ஸ்கெட்ச் போடுறாங்க மக்களுக்கு. 100 ரூபா கொடுத்தறேன். ஆஃப்லைன் குமரல்கள் வேற லெவல். தி எக்ஸாஸ்டட் மீ அப்படிங்கிறவர் வந்து, ஐ ஹேவ் Redmi Note 11. It refuses to boot past the Redmi logo and restarts. When approached the service center, they said it's like a battery issue and replace the battery and everything worked fine. I have a couple of concerns. How do I trust the authenticity of replaced parts? The second concern is that they want the device unlocked for half an hour to perform the testing, which actually takes place in the back room that we don't have access to. I would like to know if there is any privacy concern over the photos or any other important info I get from the store in the phone. I suspect this since the telemarketing calls have increased after that. Now I get scam letters via post direct to my home, which is alarming. I can pinpoint the service center since I usually don't use my full name anywhere. Only in the service center they have asked for the ID proof, which obviously has my full name. இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. எனக்கு வீட்டு அட்ரஸுக்கே வருதாங்க லெட்டர். ஐயோ, ஸ்கேம் லெட்டர்ஸ்.
எப்பயுமே ஒரு போனுக்கு வந்து நம்ம சர்வீஸ்க்கு போறோம், பேட்டரி மாத்தினா பூட் ஆகுது, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம லாக்லாம் பண்ணி வச்சிருப்போமா, நீ முதல்ல கூடு, நான் டிவைஸை பேக்கப் எடுத்துட்டு தரேன், அது பண்ணணும், நான் ரீசெட் அடிச்சு தரேன், நீ உட்காந்து என்னனாலும் தேய்ச்சிட்டு. அதனாலதான் ஆப்பிள் வந்து சொல்லிடுறான் பேக்கப் எடுத்துட்டு வா, இல்லன்னா எதுவும் வராது. இந்த பிரச்சனையை ஏன்னா முன்னாடியே நான் ரீசெட் பண்ணிடுவோம் போனை, முடிஞ்சு போயில. இல்ல ஹைலைட் என்னன்னா டிஸ்ப்ளே மாத்தணும். சாரிங்க, ஆமா டிஸ்ப்ளேல சாம்சங்ல வந்து அந்த மெயின்டெனன்ஸ் மோட் இருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எவனாலும் எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. போன் புது போன் மாதிரி இருக்கும், உங்க ஃபைல்ஸ்லாம் உள்ள பத்திரமா இருக்கும், அவனால ஆக்சஸே பண்ண முடியாது. என்னத்த சொல்லன்னு தெரியல. அது மாதிரி எல்லா பிராண்டும் கொண்டு வரணுங்க, அந்த மெயின்டெனன்ஸ் மோடுன்னு ஒன்று கொண்டு வரணும். அதெல்லாம் கொண்டு வரலாம்னு தோணுது. எக்ஸ்ட்ரா ஒரு 3000 போடுவோம், அப்புறம் நீங்க யாருமே எங்களை மதிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீ ஆல்ரெடி போடுற எக்ஸ்ட்ரா காசுக்கு ஒரு வெங்காயம் கொடுக்கறது இல்ல, இதுல என்னத்துக்கு எக்ஸ்ட்ரா காசு? இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் பொதுவா அந்த சைனீஸ் போனு இருக்கலே இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் சீப்னா அதுதான் சொல்றேன். 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறான், அவனோட அதே ஸ்பெக் தான் சாம்சங்ல 22,000 இருக்கும். ஆனா எல்லாத்தையும் வெளியில வித்துறானே. கரெக்ட், அதான் சொல்றேன். எடுத்து இதுல ஹைலைட் என்னன்னா, போன் மேனுஃபேக்சரரோ இல்லாட்டி டைரக்ட் கம்பெனி விற்கல, தேர்ட் பார்ட்டி ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல வித்துட்டு போயிடுறான். ஸோ இது வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு. இதுக்கு யாராலையுமே வந்து என்ன தீர்வு சொல்றதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு நான் சொல்றது இதுதான், பூட் ஆயிடுச்சுன்னு உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், கொடுத்ததுமே நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் எல்லாருமே பூட் ஆயிடுச்சா சரி ரைட்டு நான் பேக்கப் எடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் பேக்கப் எடுத்துட்டு போயிருங்க. அந்த போட்டோஸ், பர்சனல் போட்டோஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பேக்கப் எடுத்துட்டு போனை கொடுக்கறது பெட்டர். இங்க பார்த்தீங்களா, ரீகன் அப்படிங்கிறவர் வந்து I bought Moto G86 Power 2 days ago. I checked show refresh rate in developer option as my previous device had issue in changing refresh rate. Here the problem is below 40% brightness, the display sticks in 90 Hz. Above 40% brightness pana 60 Hz. Is this normal or detecting the product or display limitations? GT60 ல இப்படிதாங்க, அந்த பிரைட்னஸ் வச்சு தான் அந்த refresh rate அது நார்மல் தான். இது நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தாங்களா, அதுக்காக தான் மெயினாக எடுத்தேன். G86 பவர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஃபோன் வாங்கலாமா, பேட்டரிக்காக வாங்கலாமான்னு. 7000 mAh பேட்டரி கிட்ட மோட்டோவில் 1 year தான் அப்டேட் ஆனா, பட் ஆனால் வந்து பேட்டரி வேற லெவல், பேட்டரி லைஃப்காக வாங்கலாம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா ப்ரோ கேள்வி, மோட்டோலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பேட்டரி லைஃப்காக இந்த டிவைஸ் வாங்குறோம், மற்ற எதுவுமே அது பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது திட்டுறாங்கல்ல, அதனாலே லேக் ஸ்லோ ஆகுது, இதெல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் எங்களை யோசிக்க வைக்குதுங்க. UFS 4லயே கேமரா லேக் ஆகுதுங்க, அது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னன்னா, நிஷாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ChatGPT வச்சு நான் கஸ்டம் ஐக்கான் பேக் கிரியேட் பண்ணேன், நல்லா இருக்கு ப்ரோ, தீம்ட் ஐக்கான் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. நம்மளால ChatGPTல புதுசா யூஸ் பண்ணுவாங்க, நாங்க ChatGPT வச்சு ஆப்பே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா பசங்க? ஆமா, மாஸ் பண்றீங்க ஐக்கான் பேக். அடுத்து வந்து முனிஸ்வாமி அப்படிங்கிறவர் வந்து, ஈவன் ஐ நோட்டிஸ் பேட்டரி ட்ரெயின் Nord 5 when I bought initial. I don't use much and the apps and the phone will last me for 1.5 days. From 80 to 20%. From then installed new apps every day like Clash Royale, shopping apps, social media and more it now. One day phone. Seems like optimization issue can be easily fixed. Ana, I am also getting a 8 to 7 hours app usage. ஆமா, ஸோ நல்ல பேட்டரி பேக்கப் தான். ஆப்ஸ் நிறைய ஆக ஆக உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் அடிவாங்க தாங்க செய்யும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆப் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஷாப்பிங் ஆப்ஸ்லாம் போட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு நாளைக்கு 10க்கு மேலே வரும், டீல் வந்துருக்கு வாங்குங்க அப்படின்னு. நீங்கள் கார்ட்டில் வச்சிருக்க ப்ராடக்ட் ரேட் குறைஞ்சிருச்சு, உடனே ஆர்டர் பண்ணி மெயில் வேறு வருது. சார் கார்ட்லேயே நீங்கள் வச்சிட்டீங்க, ஆமாம் ரேட் குறைஞ்சிருக்கு, 1 hour தான், டப்புன்னு ஆர்டர் போட்டுருவோம். பார்த்தா 10 ரூபா குறைச்சிருப்பான் பரதேசி, வெட்டுறாவணும். எங்கேருந்துரா வரீங்க இந்த மாதிரி வருவீங்க மெசேஜ். இப்போ RCS வந்ததுலேருந்து அது ஒரு பக்கம். RCSனா ஆன் பண்ணிடாதீங்க, எல்லாருக்கும் ஸ்பேம் மெசேஜ் மட்டும் தான் வருது, ஃபுல்லாக ஆடாக வருதுன்றாங்க. RCS யூஸ் பண்றவங்க எல்லாம் பரவாயில்ல, தெரியாம டிஃபால்ட் அது ஆன்ல தான் இருக்குது. OTP எல்லாம் வேற வருது, நிறைய OTP வரும். OTP RCS வெளியானோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு போல இன்டர்நெட்ல. நான் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் RCS ஆஃப், தேவையே இல்லை எனக்கு. என்ன சொல்ல, எல்லாருமே RCSக்கு வந்தா நாங்க ஆன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மெசேஜிங் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு. கரெக்ட். ஆனா எல்லாரும் ஆன் பண்றாங்க. சேம் அதே தான், iMessage மாதிரி தான் அது RCS, அந்த கான்செப்ட் தானே அது. யூசர் ஃபீட்பேக்ங்கிற மாதிரி போட்டிருக்காரா இவர் வந்து. யூசர் FE8BR மோட்டோரோலா Edge 50 Neo ரீசெண்ட் டேஸ்ல ஜியோல டவரே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ, ஏர்டெலுக்கு போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமா போட்டிருக்காரு, ஏர்டெல் போர்ட் பண்றேனே. ஆனா இப்பதான் ஒரு Edge 50 Neo பார்த்தோம்ல, ஆமா ஜியோ ஏர்டெல்ல போகும்போது எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு போட்டிருந்தாரு. அவர் வந்து Edge 50 Neo தான், அவர் வண்டியில இருந்து பறந்துச்சுனாரு Edge 50 Neo. இன்னொருத்தர் போட்டிருந்தாரு 3 சிம் யூஸ் பண்றேன், நெட்வொர்க் எல்லாமே கோளாறா இருக்கு அப்படின்னு. மோட்டோரோலானாலே இப்படிதான் நம்ம மாதிரி கார் தூக்கிட்டு போயிட்டாரு. சரி ஓகே. கிரி ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் Redmi 14C 5G bought before 2 months ago. Processor Snapdragon 4 Gen 2, camera quality is okay தான். இன் போர்ட்ரேட்டு இமேஜ் சூப்பராக இருக்குது, பேட்டரி லைஃப் 1 day வருது, 18 watt சார்ஜ் தான்.
நெட்வொர்க் ஏர்டெல் தான் யூஸ் பண்றேன். சம்டைம்ஸ் நெட் கொஞ்சம் ஸ்லோவா பேஸ்ட் ஆன் லொகேஷன். மீடியா கன்சம்ஷனுக்கு குட் மொபைல் அண்டர் 11K. ஏன்னா அது பெரிய ஸ்கிரீனுங்க, மீடியா கன்சம்ஷன் சூப்பரா இருக்கும், நல்லா வைடா இருக்கும் அந்த போன். சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சனி சதி. சிவா அவர்களே, நான் முன்பு போக்கோ M3 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஓப்போ A13 5G தான் வச்சிருக்கேன். என்ன ஏமாத்திட்டாங்க. அங்க போனா ஓப்போ விவோ தான் வாங்க சொல்லுவான். ஐயோ இவனுங்க பேர சொல்ல எனக்கு இது தேவையா அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க. நிஜமா இவங்க பண்ற அலப்பற பாருங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க நான் வந்து ஒருத்தருக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பேடிஎம் பண்ணு அப்படின்னு பண்ணி இந்த மாதிரி கமெண்ட் போடுங்கன்னு சொல்லல. வேதனையா இருக்கு. ஏன்னா என்ன பண்ணுவாங்களான்னா கோர்ட் ஐ வில் see you in the court அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி என்ன ஏமாத்திட்டாங்க. நான் இப்போது மணப்பாறை அங்க, அதாவது நான் இருப்பது மணப்பாறை. அங்க ரெட்மி நோட் 15, சாம்சங் ரெட்மி நோட் 15, சாம்சங் சில மொபைல் M35A சீரிஸ் என்ட்ரி மொபைல்லாம் அப்புறம் இந்த மொபைலை வச்சிருந்தாங்க. நான் இந்த மொபைலை வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு மேஜர் அப்டேட் வந்தது. அதற்கு பார்த்தேன், அதாவது அதற்கு அப்புறமா தான் பார்த்தா இது போன வருஷம் ரிலீஸ் ஆன மொபைலு. பழைய போன் வித்திருக்காங்க. எனக்கு ஓகே தான். ஆனா மனசுல ஒரு சின்னதா வருத்தம் என்னன்னா இருக்கு, ரெட்மி வாங்கி இருக்கலாமோன்னு தோணுச்சு. A13 5G 15,000க்கு வாங்கினேன். ஆனால் நான் ஒரு ரெட்மி பைத்தியம். மனசுல அது தோன்றி கொண்டே இருக்கிறது. நான் என்ன பண்றது? முதல் போன் ரெட்மி Y சீரிஸ், அது இருந்து ரெட்மி யூஸ் பண்றேன். என் தலையில இத கட்டிட்டாங்க இன்னும் தோணுது. இதற்கு பதில் சொல்லுங்க. என் மாமா ரெட்மி மீ ப்ரோ, மனைவிக்கு ரெட்மி 10, என் தம்பி ரெட்மி நோட் 7 ஃபேமிலி. இவர் மட்டும் மாத்தி ஏமாந்து போய் சரி கடைக்கு போனாலே ஓப்போ விவோ சில நல்ல மாடல் இருக்கும். மொபைல் நல்லா இருக்குன்னு சொல்லி பாக்குறதே இல்லைங்க. கேமரா நல்லா இருக்குன்னு ஏமாத்தி வித்து போடுறாங்க. அது 1 இயர்க்குள்ளார லேக் ஆகுதுங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஏன் போன் லேக் ஆகுது அப்படின்னு. நீங்க வாங்கின சிப்பு வந்து 10,000 போன்ல இருக்கிறது 30,000 விற்கலாம் அவன் சிப்பு போட்டு. எனக்கு என்னன்னா ரெட்மி 15 இப்ப வருது இல்ல, நான் பெட்டு கட்டுறேன். நான் திரும்பியும் சொல்றேன், ஹைப்பர்வைஸ் இதுக்கு அப்புறம் நாசமா போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா இப்போதைக்கு அந்த டிவைஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி பேக்கப் ரிலேட்டடான ஒரு டிவைஸா வரும். இந்த வருஷத்தோட 15,000 செக்மெண்ட்ல கொஞ்சம் ரிலேயபிளா நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லயும் பிளஸ் அதே சமயம் இந்த மீடியா கன்சம்ஷன்ல பெரிய டிஸ்பிளே வேணும். ஆமா ப்ரோ, 6s Gen 3ல 695 தான் 6s Gen 3 சரியா. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கண்டென்ட் ஸ்க்ரால் பண்ணும்போது செமையா தெரியுது. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த டிவைஸ் ஸ்கோர் பண்ணோம். ஆல்ரெடி இப்போ SRK வச்சிருக்கான். அடுத்த டியூஸ்டே வந்து நம்ம கௌதம் ரோட்ட போயிடும். எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா சனிக்கிழமை நைட்டு அவன் கான்ஃபிகர் பண்ணான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்க வந்து படத்துல மீட் பண்ணோம். அப்பயும் சார்ஜ் கண்மா இருந்தது. அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு கேட்கறேன், டே என்னடா இந்த வீடியோ தமிழ் அப்படிலாம் கேட்கும்போது இன்னும் நான் சார்ஜ் போடல அப்படின்றான். ப்ளே பாய்க்கே அவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கி தான் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஸோ காலப்போக்கில் நாடுகள் கூட என்ன ஆகலாம் அப்படின்னா, அவங்களோட பழைய கிளைம் அப்படியே இருக்கு. அவங்க டீம் கிட்ட பேசும்போது 1600 சைக்கிள்ஸ் ஓகே ஃபார் 20%. சிலிங் கார்பைடா? ஆமா. ஓகே. ஸோ 1600 சைக்கிள்ஸ் 20% டிப்ளீட் ஆகும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். 7000 mAhல 20%னா வந்து உங்களுக்கு 1400 mAh. அப்படி பார்த்தாலும் 2 வருஷத்துல நீங்க அடிச்சு துவைக்கிறீங்கன்னே வைப்போம். 5400 mAh பாக்கி 5600 mAh 5600 mAh 5500 mAh பாக்கி இருக்கும். நார்மலா அதுதான் நமக்கு பொதுவா. இதுக்கு முன்னாடி இந்த ரெட்மி 13 இதெல்லாம் 5000 mAh அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய பிளஸ் தான். பார்ப்போம் இன்னும் எந்த அளவுக்கு போகுதுன்னு. HyperOS 3 இந்த டெவலப்மெண்ட், HyperOS 2 ஓட டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் 3 மட்டும் தான் எங்க ஃபோக்கஸ். மறுதான் ஏதாவது பேசுவாங்க. சரி, நானும் ஏதாவது எதிர்பார்ப்பேன். அப்புறம் பெருசா எடுத்து ஏதாவது டம்முன்னு அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸ்ரீ அப்படிங்கிறவர் வந்து சிவபுரம் என்னோட கசின் பிரதர் ரெட்மி 13 5G 6/128GB தான் யூஸ் பண்றான். மொபைல் நல்லா இருக்கு, நோ இஷ்யூ. அவன் கேம் விளையாட மாட்டான், கேஷுவல் யூசர் தான். நான் தான் மொபைல் செட்டப் பண்ணி கொடுத்தேன். ஆட்ஸ் டிசேபிள் பண்ணிட்டு ப்ளோட்வாஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு கொடுத்தேன். மொபைல் சிஸ்டம் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் எதுவும் அப்டேட் பண்ணல. ஆட்டோ அப்டேட்டும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். அவனையும் மொபைலில் அப்டேட் பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். மொபைல் அது மேஜர் அப்டேட் வந்தது மட்டும் தான். மொபைல் நல்லா இருக்கு மட்டும் பண்ணாம யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். பண்ணாம யூஸ் பண்ணு. அவனையும் மொபைல அப்டேட் மட்டும் பண்ணாம யூஸ் பண்ணணும்னு சொன்னா மொபைல் நல்லா இருக்கும். இருந்தாலும் MIUI நல்லா இருந்துச்சு. HyperOS குப்பை தான். நான் ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் என்னோட செகண்டரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்பவும் சூப்பர் டிவைஸ். எல்லாருமே அதான் சொல்றாங்க MIUவே பெட்டரா இருந்துச்சு அப்படின்ட்டு. HyperOS 2 வந்து HyperOS நிறைய phone 2 வந்து நான் என்கிட்ட கேட்டேன் ப்ரோ, HyperOS 2 ஏயா அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட சைனால மாசு, அதுதான் தெரிஞ்ச விஷயம். சைனால சூப்பரா இருக்கு. அவங்க எக்கோசிஸ்டம் இன்டகிரேஷனுக்காக HyperOS. இது வந்து நியாயமா பார்த்தா இவங்களுக்கு தானா தோணுன ஐடியான்னு சொல்ல மாட்டேன், ஹுவாவே கிட்ட இருந்து காப்பி அடிச்சதுதான். அவங்க ஹார்மோனி வாய்ஸ் கொண்டு வந்தாங்க, அந்த UI கூட ஓரளவுக்கு சிமிலரா தாங்க இருக்கு, சேம் அதே மாதிரி தான். ஹார்மோனி வாய்ஸ் வந்து அவங்க வாட்ச், கார் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஹுவாவேல. சோ இவங்களும் என்ன பண்றாங்க, கார் வாட்ச் கார்லயே HyperOS தான். சோ அங்க சூப்பரா இருக்கு. நம்ம ஊருக்கு தான் கொஞ்சம் கொலரா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து அந்த இன்டர்கனெக்டிவிட்டிலாம் இல்லாம வருதா, OS பிரிக்கிறேன்ட்டு ஃபுல்லா பிரிச்சிடுறாங்க. பயங்கரமான ரெட்மி ஃபேனா இருப்பாரு ராசன். ரெட்மி இன்ஸ்டால நிறைய பேர் ஃபோன் பேசுவாங்க ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட இன்ஸ்டால தான் குரூப் கால் பேசுவேன், எல்லாம் அப்ராட்ல இருக்கும். அண்ட் யாருமே கூகுள் மீட் பத்தி பேசுறது இல்ல, அது சரியான கோளாறு ஆப் லைக் மெட்டா. இப்போ டியோ மெர்ஜ் பண்ணி மீட் வந்துருச்சு. அப்பெல்லாம் இருந்துதான் ப்ராப்ளம். டியோ திரும்ப வந்தா நல்லா இருக்கும். மீட் செம ஹீட் அண்ட் பேட்டரி ட்ரெயின் ஆகும் அதிகமாகுது. டபுள் தான் இன்ஸ்டாவா? ஆமா, நிறைய இடத்துல வாட்ஸ்அப் பேண்ட் வேற ப்ரோ. நிறைய ஊர்ல வாட்ஸ்அப் பண்ண முடியாது. துபாயிலாம் பேன் பண்ணிக்கிறேன். கரெக்ட். அடுத்து வந்து ஹரி, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவரே ஒரு சின்ன டவுட்டு, ஐ எம் யூசிங் Xiaomi 15. நைட் பெட் டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஸ்டா யூடியூப் யூஸ் பண்ணுவேன். டிஸ்பிளே பிரைட்னஸ் ஃபுல்லாக டிம்ல இருக்கும். பார்க்க ஓகே தான், கண்ணுக்கு எரிச்சல் இல்லாம இருக்கு. ஆனா ஸ்வைப் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் கலர் டூப்ளிகேட் ரெண்டரிங் நடக்குது. அந்த டெக்ஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டபுளா தெரியுது. இது இஷ்யூவா இல்லைன்னா நார்மல் தானா? இஸ் தேர் எனி ஒன் நோ வாட் ஆக்சுவலி இஸ் ப்ளீஸ்? இது ஆக்சுவலா PWM டிம்மிங், அதோட இதுதான். அது நார்மல் தாங்க, அந்த கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கிறதுக்கு. அலையா பொதுசு. ஆமா, ஏன்னா இவெல்லாம் 2400 ஹெர்ட்ஸ் கிட்ட வச்சிருப்பான் PWM டிம்மிங். வேற லெவல்ல இருக்கும். ஆனா 4800 நோ வச்சிருக்கான். சாம்சங் பிக்சல் ஆப்ல யூஸ் பண்ணா கவுண்ட் ஆவிஞ்சிரும். 480 இப்பதான் வந்திருக்கும். ஆமா. வேலன் அப்படிங்கிறவர் வந்து, ஹை சிவா ப்ரோ, ஐ எம் Realme GT6 யூசர் ஃபார் தி பாஸ்ட் 11 months. I have some details reviews of GT6. பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், 8th Gen 3, நோ ஹீட்டிங் இஷ்யூ, ஹெவி யூசிங்க்கும் லைக் ஃப்ரீ ஃபயர், ட்ரீம் கிரிக்கெட், ரன்னிங் ஸ்மூத்லி, ஹை கிராஃபிக்ஸ், ஃப்ரீ ஃபயர் 120 FPS, சவுண்ட் குவாலிட்டி ஆசம் வித் மோர் பேஸ், ஹேப்டிக் வேற லெவலு, பேட்டரி ஆஃப்டர் ஜூலை அப்டேட் ஐ கெட் கன்சிஸ்டன்ட்லி 8+ hours of SOT, யூடியூப் 2 hours, இன்ஸ்டாகிராம் 2 hours, ஃப்ரீ ஃபயர் 2 hours, ட்ரீம் கிரிக்கெட் 2 hours. ஒரு அட்ரஸ் வாங்கிருங்க ப்ரோ. அதான் 8 மணி நேரம் வருதுன்றாரு. காடை 60 கோழி 60 காடை 60 அப்படிதான் இருக்குது. ஆக மொத்தம் புல்லு அப்படிதான் இருக்கு. சரி, கேமரா ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். GT6 மெயின் கேமரா சென்சார் டேக்கிங் கிரேட் பிக்சர்ஸ், நேச்சுரல் லுக்கிங், நோ ஆயில் பெயிண்ட் ப்ராப்ளம், டெலிஃபோட்டோ ஆல்சோ சூப்பர்பு அண்ட் அல்ட்ரா வைட் ஆவரேஜ். ஆமா, சூப்பர். செல்ஃபி வந்து சூப்பரா இருக்கு. வீடியோ ஆல்சோ குட் ப்ரோ. ஃப்ரண்ட்ல 4K 30 FPS வீடியோ எடுக்கலாம். ஐ ஹவ் நோ கான்ஸ் ப்ரோ. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் செட்டில் வித் GT6. சூப்பர் ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க, மாஸ் பண்ணுங்க. சரி, யாருக்கெல்லாம் எப்படி இருக்கோ அவங்களாம் இந்த மனநிலையில இருக்கிறது. அப்டேட்லாம் வந்தா ஒரு வாட்டி கம்யூனிட்டி படிச்சுட்டு அப்டேட் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். ஏதாவது கேமரால கை வச்சானா இல்லையா, ஏன்னா உங்களுக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை டெஸ்ட்ராய் ஆகாம இருந்தா ஓகே ஃபைன். அடுத்து தினேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ இது Realme 15 Pro இருக்கு. இது இந்த நிறைய பேர் கேட்டாங்க இந்த போனை பத்தில. என்னது ஆஃப்லைன் கருமத்துல வர்த்தா ஆஃப்லைன் மணியா இருக்கு. ஆஃப்லைன்னாலே கருமத்துல வர்த்பார் மணியா இருக்கு. ஆமா இருக்கு. Redmi 12 5G 8256 யூஸ் பண்றேன் ப்ரோ. என் லைஃப்ல ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் மொபைல் அது. அதான் இது அப்படியே இங்க ஒரு ஜம்ப் 4 days முன்னாடி 7000 mAh ஒரு ஜோக்கு தான். பட் 1 day சாலிடா வருது. ஆல்சோ ஹெவி யூசேஜ் அண்ட் இட்ஸ் UI வெரி அக்ரெசிவ் இன் திஸ் கேட்டகரி. ரிங்டோன்லாம் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சாங் நமக்கு பிடிச்ச லைனு கிராப் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியல. கேமரா ஓகே, பட் V60க்கு வெயிட் பண்ணியிருக்கலான்னு தோணுது. TN25 நான் எங்கள் வீட்டில் கூட நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே ஃபார் ஆஃப்லைனு. கான்ஸ் என்னன்னா, கேமரா சென்சார் ஒர்த்து, பட் அவங்க அதை கேப்பபிளாக யூஸ் பண்ணலன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்கு. பட் ஆஃப்லைனில் நிறைய பித்தலாட்டங்களுக்கு மத்தியில் இது ஒர்த்துனே தோணுது. கேமிங் 120 FPS ஃப்ரீ ஃபயரு சப்போர்ட் இருக்கு. ஆல்சோ சூப்பர் BGMI ஆல்சோ வெல்லு. பட் எனக்கு ஆஃப்லைன் மொபைல் பற்றி நாலேஜ் அதிகம். அப்போ கூட ஆஃப்லைன் போகணும்னு வழியா போச்சு. அதான் நல்லா தெரியும், இருந்தாலும் வேற வழி இல்லாம ஆஃப்லைன்ல தான் வாங்குற ஆப்ஷன் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில பேர் அந்த EMI ல வாங்குறாங்க ப்ரோ, அவங்களுக்கு ஆஃப்லைன் தான் பெஸ்டா இருக்கு ஆன்லைனை விட. சோ அடுத்து வந்து M அரவிந்த் அப்படி ஆஃப்லைன்ல அவர் தப்பிச்சிருக்காரு, அத தான் சொல்றாரு. நீங்களும் தப்பிக்கணும்னா வாங்கிக்கோங்க, இந்த மாடல் ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்றாரு அவர். ரைட். இதுக்கப்புறம் நிறைய டிவைசஸ் எப்படியும் பேக் டு பேக் வந்துட்டு தான். கரெக்ட். ஆமா,
இப்போ அப்படியே இன்ஃபினிக்ஸ்ல GT30 வேற வந்திருக்கு. அதுவும் ஆஃபர்ல ஒரு காலத்துல 15K வந்துரும். ஜியோ மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ GT30ல 30 ப்ரோல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜியோ 30ல வந்து 740 நான் தான் வருவேன். ஆமா, பிரச்சனையே நான் தான்டா. 7 சீரிஸ்னாலே ஜியோக்கும் எங்களுக்கும் வராதுடா, வாய்க்கா தகராறு. அரவிந்த் ப்ரோ வந்து ப்ரோ ஐ ஹேவ் an issue in WhatsApp. Previously I was using Samsung. I moved to iPhone 14 Pro Max. I transferred WhatsApp using third party app. Every message moved to iPhone. Once I moved, it took a cloud backup. Few months back when I scroll WhatsApp, I could not find my old message in any context. I have messages only from 9th December 2022. This is the day I bought the iPhone. But when I exported the chat, I can find all the old messages way back 2020. Please help me how to retrieve the old message. அப்படியே ஆப்பிள் வாட்சில் ஆஃப்லைன் மேப் யூஸ் பண்ண முடியுமா? அது ஆஃப்லைன் மேப் வந்து ஜிமேப்பாவது இருக்கு. கூகுள் மேப்ஸ் இப்போ ஆஃப்லைன் இருக்குல்ல. ஆமா, அது கூட வாட்சில் எந்த அளவுக்கு நமக்கு தெரியல. வாட்சில் சாம்சங்ல நான் யூஸ் ஆச்சு, ஆப்பிள் எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ அதனால பதில் தெரியவில்லை. ஆனா வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப்பை தான் ப்ரோ அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்ன புதுசா இருக்கு? பேக்கப் எடுத்தா எல்லாமே இருக்குதான், பட் ஆனா போன்ல காட்ட மாட்டேங்குது அவருக்கு, ஐபோன்ல காட்ட மாட்டேங்குது. ஒருவேளை அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனோ இல்ல ஃபார்மட்டோ வந்து ஆண்ட்ராய்ட்ல இருந்து iOSக்கு அந்த தேர்ட் பார்ட்டி ஆப் வழியா போனனால செட் ஆகல. அதுதான் இப்ப எல்லாம். ஆனா என் கேள்வி என்னன்னா அசால்ட்டா ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. கேள்வி என்னன்னா சும்மாவே மூவ் டு iOS ஆப் வழியாவே பண்ணிருக்கலாம். எதுக்கு தேர்ட் பார்ட்டி செட்டப் பண்ணும்போது பண்ண சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்பர் மட்டும் இதுல போடவே கூடாது அப்படின்வாங்க. iOSல வந்து ஐபோன்ல போட்றாதீங்க நம்பரை, இதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா எல்லாமே காப்பி ஆயிரும், வாட்ஸ்அப் மெசேஜ் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் நேரா அங்க போட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்ல பண்ணதுனால ஏதோ கோளாறு இருக்குமோ ஃபைல்ல, கிளவுட் ஃபைல் ஃபார்மேட். இது பார்த்தா அப்படிதான் இருக்கு இவர் சொல்றது. இப்போ நீங்க திரும்ப ஆண்ட்ராய்ட் போனீங்கன்னா உங்க பழைய மெசேஜ்லாம் வந்துரும். ஆனா புது மெசேஜ் கடந்த 2 வருஷமா வந்தது வராது. அது iOSல இருக்கு. தெரியல, மேபி வரலாம்ல. அவர் வந்து செட்டப் நார்மலா சொல்ற தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். புரியுதா? ஆனா இப்போ வந்துரும் தெரியல ப்ரோ, எதுக்கு ரிஸ்க்? இல்ல இத சொல்லிட்டு ஃபியூச்சர்ல மாத்துறீங்க அப்படினா சொல்றாரு, நீங்க வந்து ஆப் மூலமா போவாதீங்க ப்ரோ. செட்டப்லயே காட்டும் பாத்தீங்களா, மூவ் எவ்ரிதிங்ன்ட்டு இந்த பிராண்ட் போன்ல காட்டும், அது மூலியமா போங்க. ஏன்னா இப்போ எல்லா ஃபோன்ஸ்லயுமே அந்த iOS டு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு டு iOS, வாட்ஸ்அப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபேமிலி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க பாட்காஸ்ட் மாதிரின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணா பேசுங்க ப்ரோ, பரத் ப்ரோ இல்லை யாராச்சும் இமானுவல் ப்ரோ அவங்க கூட பேசுங்க. கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல டாபிக் அது, இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் எல்லாரும் பண்ணுறது தான். ஆமாம், அது சில சமயங்கள் நமக்கு என்ன தோணும்னா, யங்கர் ஜென்ரேஷனாக இருக்கும்போது என்ஜாய் பண்றதுக்கு தானே லைஃப். அது ஓகே, என்ஜாய் பண்ண கூடாதுன்னு சொல்லல, பட் கொஞ்சம் ஏதாச்சும் இல்ல அந்த மைண்ட் செட் இருக்கும் ப்ரோ. நம்ம சொன்னா பூமர்னு நினைப்பாங்க. இல்ல அது கேக்குறாங்க, ஒரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம வந்து இது பண்ணாத அதை பண்ணாத. ஆனா நான் வந்து இங்க பாருங்களேன், உங்களை அதுக்காக இதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணி அது மல்டிப்ளை ஆகும் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கோடீஸ்வரனா கூட ஆகலாங்க, சரியா? ஆனா எண்ட் ஆஃப் தி டே கொஞ்சம் முன்னாடி நாங்க ஒரு ரெட்ரோ ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான நினைவுகள் கிடைக்காது. ஆமா, நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வாங்கியிருந்தாலோ இல்லாட்டி நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களோட வெளியில போயிருந்தாலோ எங்கேயாவது போய் உட்கார்ந்து எழுந்து வந்திருப்போம், அதெல்லாம் நம்ம நினைவுகளா இருக்கும். ஆமா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாம அந்த காசை நான் சேர்த்து வச்சிருக்கலாம், இந்த காசை நான் சேர்த்து வச்சிருக்கலாம்னா எதுக்கு பூமிக்கு வந்தோம், எதுக்கு நம்ம எதுக்கு போனோன்னே தெரியாம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமே போயிட்டோம்னா நாளைக்கே ஆகாது. அதனால வந்து சேவிங்ஸ் எப்பயுமே முக்கியம் தான். ஆமா, ஆனா இதுல ஒரு ஃபன் என்னன்னா, நம்ம ஹெல்த்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா அந்த சேவிங்ஸோட தேவைகள் கொஞ்சம் கம்மியாகும். கரெக்ட். நம்ம ஆனா என்ன பண்றோம்னா, ஆடம்பரமான வாழ்க்கையினால இப்ப என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், இஷ்டத்துக்கு எதையாவது தின்னு தொலைய வேண்டியதா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வயிற்ற பிடிக்கிறோம், அப்புறம் அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும், வெயிட் போடும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த செலவும் வரும். சோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு நாள் சாப்பிட்டீங்களா அதுக்கு ஃபைன் அப்படின்ட்டு. உண்மைதான் ப்ரோ, நினைச்சு பார்த்தா கொஞ்சம் நெருடலா இருக்கு. சரி, அடுத்து வந்து மணி அப்படிங்கிற நண்பர் வந்து மணி K9387. என்னது ஒரு வண்டி நம்பரா இருக்குமோ தெரியல. I have been using the iPhone 15 Plus for 1 year and the battery health is now 86. I completely agree with what you mentioned in the recent videos. We should use the phone the way it's like instead of completely worrying about the battery life. For the past year, I always used a 5-volt slow charger. Never charged beyond 80%. Never let it drop below 20%. Removed the case with charging and avoided charging. Yes, while charging and avoided gaming or heavy tasks. அப்பயுமே பேட்டரி போயிருக்குது. அதுதான் ப்ரோ நாங்க சொல்றோம், எப்பயுமே யூஸ் பண்ணுங்க போனை. எதுக்கு பயந்து யூஸ் பண்ணா அப்புறம் அந்த போன் வாங்குறதே வேஸ்ட். ஜாலியா விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஹைலைட் பாருங்க ப்ரோ, வெளியில போயிட்டு அபிஷியல் பேட்டரியே 3.5க்குலாம் சோர்ஸ் பண்ண முடியுது. ஆமா, அபிஷியலா பண்ணா 6000 ரூபாயில இருந்து 8000 வரைக்கும் பில் போடுறாங்க. 9000 சம்திங் வருது. ஆப்பிளோட அபிஷியல் அப்ப வெளியில பண்ணா என்ன ஆயிடுதுன்னா, இந்த பேட்டரி மாடல் வந்து 3500 ரூபாய்க்கு ஒரிஜினல் பேட்டரியும் வந்துருது பிரச்சனை இல்லாம.
இதே 2000 rupeesக்குலாம் பேட்டரி இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருக்க சிப்பை கட் பண்ணி அதில் போட்டு என்னென்னமோ பண்ணி, ஆனா கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். ஆனா ஹெல்த் வந்து 100 கிட்ட காட்டும், கொஞ்சம் வேகமா இறங்கும், குவாலிட்டி இருக்காது. ஒரிஜினல் பேட்டரியோட முன்வாசல் வழியா வந்து ஆப்பிள் கிட்ட ஏன்னா 60,000 70,000 போனுக்கு போயிட்டு இதுல போய் காசு கட்டிங் பண்ணி எதுக்கு தேவையில்லாம. அதனால ஜாலியா 2 வருஷம் யூஸ் பண்ணுமா, 2 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு 80 கீழே வரும்போது வேணா நீங்க பேட்டரி மாத்திக்கலாம், அவ்வளவுதான். மட்டும் மறுபடியும் புது போன் ஆயிரும். இங்க பாத்தீங்களா விசு கிரேட் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ப்ரோ. OnePlusல முன்னாடி கிரீன் லைன் வந்துச்சு, இப்போ கிரே பாக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, மதர்போர்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பையிங் OnePlus மொபைல்ஸ்? கேன் வி ட்ரஸ்ட் இட்? மேபி யூ கேன் டெல் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு தெரிஞ்சு இந்த மேஜரா நான் இதுவரை கேள்விப்படல. இவர் சொல்லி இல்ல 13s ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணாங்க ப்ரோ. எல்லாருமே இல்ல, இப்போ நரேஷ் கிட்ட இருக்க 13s சேஃபா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து 13s வைஃபை இஷ்யூ இல்ல, அவனுக்கு அதுவும் கரெக்ட்டா தான் இல்ல. ஆமா, கிரே பாக்ஸ் மாதிரி தெரியுதுங்கறாங்க. கிரே பாக்ஸ்னா எப்படி அங்கங்க பேட்ச் மாதிரி கரெக்ட்டா ஸ்கொயரா 13sல தெரியுதா? ஓகே. ஸோ அது வந்து எப்படின்னு தெரியல. ப்ளஸ் மதர் போர்ட் இஷ்யூலாம் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் ப்ரோ. அது எதில் தான் இல்லை, திடீர்னு வரும் ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸில். எனக்கு தெரிஞ்சு OnePlusல நான் அதிகமாக பார்க்கவே இல்லைங்க. ஆமாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஜந்தன் இல்லையா? ஆமாம், நிஜந்தன்ஸ். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ மீன் யூசிங் Realme X2, பயங்கரமான ஃபோன், 6 years now, thinking to upgrading to a budget of 30K, but seeing the current phone market, I am dropping the idea. New models are launching almost every week, yet every phone seems to have some major trade-off. If performance is good, the battery is poor. If the battery is good, the camera is not. And even if everything is decent, software security update seems to ruin the performance over time. On top of that, many recent phones are developing strange colored lines on the display. Meanwhile, my 4G Realme X2 still gives me 8 hours of SOT on a 4000 mAh battery, powered by Snapdragon 730G, which still delivers decent gaming and smooth performance with only occasional lag, better than many current models. My only concern is missing out the 5G. It feels like phone companies are now designing device to last only 1 to 2 years, so that people keep upgrading. We are flooded with multiple new models every month, but most changes are just cosmetic and minor spec bump. While long-term durability is ignored, why push so many phones if most can't even last as long as the older ones? Honestly, after 2024 and with AI creeping into every phone, it feels like stability and real innovation has taken a backseat. Anyone else feel the same? Anyone else இல்ல ப்ரோ, எல்லாருமே அதான் ஃபீல் பண்றாங்க. ஒன்னு உறுதி ப்ரோ, ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, அதாவது ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்னா அகைன் அதுலயும் இப்போ இங்க பாருங்களேன், இது வேற எனக்கு புரியாத புதிராவே இருக்கும். இப்போ கேமரால ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்லயும் சரி, ஒரு சில போட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்லயும் யாரும் நல்லா இருக்கா அப்படின்னா அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி நம்ம சைனீஸ் சொல்லுவோம். அதுக்குள்ளே ஒரு சிலர் கிளம்பி வந்துட்டு நம்ம சைனீஸ் சப்போர்ட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாம டைரக்டாவே சாம்சங்கையோ இல்லனா ஒரு கூகுள் பிக்சலையோ இல்லனா ஒரு ஐபோனையோ தான் சொல்ல தோணுது. ஏன்னா இதுலலாம் வந்து அப்டேட் மூலமா கேமரா மோசமானது இல்லைன்னு சொல்ல வரல, மோசமானது தெரிஞ்சதுன்னா உடனே பேக் ஃபயர் ஆயிடும் தெரிஞ்சு அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அதை நாங்க பாக்குறோம். இந்த 3 பேருமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்க வந்து டாப் டயர் ஸ்பெக் வந்து எப்பயுமே கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க கொடுக்குறது இந்த ஸ்னாப்டிராகன் எஸ்ஓசி, ஸ்னாப்டிராகன் குவால்காம் பண்றது, இவங்க பண்றது கிடையாது. மற்றபடி சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ஒன் யூஐ அப்படிங்கிறது சாம்சங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கூகுளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, iOSங்கிறது ஆப்பிளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டை மற்ற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வெண்டார்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்க அதை ஃபுல்லாக ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்துட்டு அசம்பிள் பண்ணி நம்ம விற்கிறாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க கிட்ட ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை வருது. மற்றவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ரிலேட்டடான அப்டேட்ஸோ இல்லாட்டி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கிரெடிபிலிட்டியோ வரமாட்டேங்குது. அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்றது வந்து 100% அக்செப்டபிள். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் என் சைட்ல இருந்து ஜாலியா இருக்கீங்க. X2 Pro 4000 mAhக்கு 8 மணி நேரம் SOT. சிலருக்கு நேரம் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பர்னால் ஊத்தி எரிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிதான் இல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. இது ரெண்டுமே அல்ட்ரா தான். அந்த அல்ட்ரா கொஞ்சம் சேஃபா ப்ளே பண்ணும் பேட்டரி. இது ஓகே சொல்றேன், ஆனா 8 ஹவர்ஸ் வரலையே எனக்கு. இதுல வந்து பொறுங்க, நான் வாங்குன புதுசுல வந்து என்ன நடந்திருக்குன்னு நான் பாக்குறேன். பேட்டரி ஆக்டிவா இருக்குது 100%ல இருந்து 8 hours 35 minutes, இப்போ 50% வந்திருக்கு. இது ஆச்சரியம் தான், பெரிய விஷயம், வேற லெவல். வாவ், இதுவே வந்து எனக்கு அது சொல்லுவோமே டே நைட் டிஃபரன்ஸ்ங்க. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்து பல வருடங்கள் ஆகுது. இந்த மாதிரி டிஜிட்டல் பீயிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் டைமும் நல்லா தான் இருக்கு, சாலிடா தான் இருக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிஜமா கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் அப்டேட் கொஞ்சம் பரவாயில்ல, டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமா வந்து பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னா 6 hours கிட்ட சொட்டி வந்துருது. கேமரா எவ்வளவு அதிகமாக யூஸ் பண்றோமோ படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். கேமராவை நீங்க வந்து கேஷுவலா யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 போட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து 15 அல்ட்ரா நல்லா இருக்கும்.
இதே கேமரா பெரும்பாலும் நான் எப்பயுமே கிரேசியா வெளில அவுட்டோர்ல வாக்கிங் போகும்போது யூஸ் பண்ணுவேன். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பையன் வந்து வெறுத்து போயிடுவோம். ஐயோ மனசாட்சியிலே முதல்ல அந்த இதுல வருமே குமார், அது முதல்ல உள்ள வை குமார், அப்படிதான் உள்ள வை குமார், என்ன அதெல்லாம் இந்த டார்ச்சரா தான் இருக்கும். ஸோ சூப்பர் ப்ரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் பாபு அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபிளிப்கார்ட் ஆல் மொபைல்ஸ் நோ டெலிவரின்னு நாட் அவைலபிள்னு ப்ரோ மதுரையில் வருதான். எது போட்டாலுமே நாட் அவைலபிள் தான். ஏன் அப்படின்னு கேட்குறாரு, தெரியலையே. மேபி அவர் ஏரியாவில் இல்லாட்டி அன்னைக்கு அந்த டைம்ல ஏதாவது சர்வர் இஷ்யூ இருந்திருக்கலாம் ப்ரோ. அவர் பல நாளாக போட்டிருக்காரு ப்ரோ அந்த கமெண்ட்டை. நான் இதில் ஏதாவது ஒரு கமெண்ட் எடுத்திருக்கிறேன் 2-3 நாள். இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நாளையா எல்லா ஃபோனுமே வருதாமே, எதுவுமே டெலிவரி ஆகல மதுரையில். ஏன் ப்ரோ உங்க பின்கோடுக்கு வந்து புதுசா செக் போஸ்ட் முளைச்சி ஏதாவது ஆட்டையை போடுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம பயப்படலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் எந்த ப்ராடக்ட்டுமே டெலிவரி பில்லுன்னு வருதுன்றாரு. ரைட்டு. மொத்தம் நம்ம நண்பர்கள் யாராவது மதுரையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கப்பா. பாவம் அவரு. ஆமா, இது வந்து கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. பட் உங்களை பிளிப்கார்ட்ல இருந்து காப்பாத்திட்டாங்க உங்க ஊர். வாசன் அப்படிங்கிறவர் வந்து ஃபோன் நல்லா தான் ப்ரோ இருக்கு, GT30 ப்ரோ. ஆமா, சர்வீஸ் சப்போர்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு ப்ராப்ளம்னு சர்வீஸ் சென்டர் போனா அங்க பே பண்ணி சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. வாரண்டியை கிளைம் பண்ண சொன்னா எங்க கிட்ட ஸ்பேர் இல்ல, ஸோ ஸ்பேர் 20 days ஆகும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் 20 days இன்னும் வரல, நீங்க வேற சர்வீஸ் சென்டர்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ பார்த்து பை பண்ணுங்க. சென்னையிலயா? இன்ஃபினிக்ஸ் தான். என்ன கூத்தா இருக்கு, எந்த சர்வீஸ் சென்டர்னு தெரியல. பட் ஆனால் சென்னையில் இவருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கான். காசு கொடுத்தா பண்றேன் அப்படின்றாங்க. ஆனால் இதே வந்து சென்னையில் ஒரு சில பேர் நிறைய பேர் மாற்றி வர சொன்னாங்கல்ல. நான் பல வருஷமா இன்ஃபினிக்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன், சர்வீஸ் சென்டர் போனா ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்துறாங்க, டிஸ்ப்ளேவே மாத்தி கொடுத்தாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஏலே சர்வீஸ் சென்டர் நீங்க பேசாம சென்னையில தான் இருக்கீங்க, எந்த பிரான்ச் அட்ரஸ் போட்டுருக்கலாம். ஆமா, எந்த பிரான்ச். இனிமேலாம் என்ன தெரியுமா, பேசாம ராகவன் IPS அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கம்பு எடுத்துட்டு கிளம்பிடலாமான்னு இருக்கு. ஒவ்வொரு இடமா போயிட்டு இன்ஃபினிக்ஸ் தான் வச்சிருக்கேன், இதை மாத்த எவ்வளவு நாள் ஆகும், லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்ஃபினிக்ஸ்க்கு அனுப்பி விட்டுலாம். காசு கொடு, உன் பேர்ல தான் இவன் வச்சிருக்கான். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸ். கரெக்ட். ஆமா ஆமா, உன்கிட்ட சர்வீஸ் இது வாங்கி வச்சிருக்கானுங்க, உன் பேரை கெடுக்கிறது இவங்க தான் அப்படின்னு சொல்லி. உன் போன் நல்லா இருக்கு, சர்வீஸ் வந்து முடிச்சு விடுறானுங்க. இதனாலேயே உனக்கு விற்காது. பாத்துக்க, சவுத்துல நீ ஏன் வந்து கோல் நாட்ட முடியலையோ இல்லை குச்சி நட முடியலையோ, அது காரணம் இதுதான். சரியா? அதனால பாத்துக்கன்னு சொல்லிடலாம் போல இருக்கு. தேவ் சஞ்சய், CMF வாட்ச் ப்ரோவோ இல்லாட்டி 2 ப்ரோவோ யூசருக்கு எப்படி இருக்குன்னு இடி இறக்கிட்டானா ப்ரோ? இடி இறக்கிட்டான், இடி இறக்கிட்டான். கால் பையா ஒர்க் அவுட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றான், பட் நோ கேரண்டியா. ஆமா, எல்லாம் ஒரே ஆப்பா கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ நத்திங் எக்ஸ் ஆப்லயே வாட்ச் எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆயிரும். முதல்ல தனி ஆப்பா இருந்துச்சுல்ல, அது அதே மாதிரி இந்த டேட்டாலாம் அவனுங்க எடுத்துக்குவானுங்களாம், உங்க ஃபிட்னஸ் டேட்டாவெல்லாம். அதை தான் அவன் சொல்றான் இடி இறக்கிட்டான் கால் பாய் அப்படின்ட்டு. ஒர்க் அவுட் டேட்டா எங்க இருங்களேன், என்கிட்ட நம்ம இறக்கிட்டான், நம்ம கால் பேயே ஒர்க் அவுட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றான், பட் நோ கேரண்டியா. ஆமா, எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, ஒர்க் அவுட் டேட்டா ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் ஆகும் போகும் அப்படின்றான். பட் அந்த ஆப் வந்து ஹெட்ஃபோன் ஆப்ல எப்படி போய் டேட்டாலாம் இதாகும்னு தெரியல. ஏன்னா ரெண்டையும் மர்ஜ் பண்ணிட்டானுங்களா. இனிமேல் வாட்சுக்கு தனி ஆப் கிடையாது, இது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ஆப். நத்திங் எக்ஸ். ஆமா, அதுல எல்லாமே இருக்குங்க. ட்விட்டருக்கு ஒரு எக்ஸ்னா நத்திங்க்கு ஒரு எக்ஸ்ரா அப்படின்னு சொல்லி. ஓகே, நத்திங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. ஐப்ரோ யூசிங் OnePlus 13R for the past 4 days, display 9/10, performance 10/10, camera 7/10, build best in class, overall and balanced, phone under 40K. Battery department is good, I get around 8 hours of SOT, heavy user. Morning 6 100 லந்துனா evening 6:30 45 to 50 remaining. Super. Idle battery drain is little high, around 5 to 6% drain ஆகுது. What should do to control? Tell some idea. ஏதா ஆப் இருக்கும் முன்னாடி, நான் நம்மால் போட்டுருக்கானே, சிவசந்தோஷ் போட்டுருக்காரு. எல்லா இதுலயும் ரிப்ளை. இது என்ன போட்டிருக்காருன்னா, பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க ப்ரோ. ப்ளே ஸ்டோர் கூட இருக்கலாம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி ஐடல் ட்ரெயின் வந்து கம்மி பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராமே இதுக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏலே அடுத்து நீ தான் ரெடியாக இருந்துக்கோலே யூடியூப். ஐயோ, இது என்னது பிரபா இல்லையா ப்ரோ? பேஸ்ல ரீசெண்டா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, 20 டேஸ் குறைச்சிட்டாங்க. முன்னாடி 30 டேஸ் சம்திங் இருந்தது, இப்போ மறுபடியும் ஜியோ மாதிரி 28 டேஸ்க்கு போயிடுச்சான். அவன் தான் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தான். 30 டேஸ் 31 டேஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ அவனும் ஜியோ ஏர்டெல் மாதிரி 20 டேஸ் மாற்றிட்டானா. அதை சோகம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டார்லிங்க் வெயிட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கு இப்பெல்லாம். அடுத்து எப்படியா இருந்தாலும் 6Gங்கிறானுங்க. ஆமாம், இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவனுங்களோட ரிலையபிலிட்டி என்னால நம்ப முடியாம போயிட்டு இருக்கு. வெற்றிவேல் இருக்க முடியாதா உனக்கு? அதான் சும்மா இப்பதான் உனக்கு ஏதோ நம்ம காட்டுல அப்படின்னு உனக்கு பாட்டு போட்டு விட்டேன். ஏன்னா ஜியோ பாத்தீங்களா 249 பிளான் தூக்கிட்டான். இனிமேல் மினிமமே 299 டேட்டா வேணும்னா செஞ்சு விட்டானுங்க ப்ரோ. மோனோபாலியை வந்து செம்மையா அபியூஸ் பண்றானுங்க அவனுங்க. ஏர்டெல் வந்து 300 சம்திங் ஒன்று இருக்கு. ஆனா அது வந்து டெய்லி டேட்டாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மந்த்லி டேட்டான்னு நினைக்கிறேன். நாய் பண்ணானா அந்த நாய் பண்ணுமே அப்பா, அதுதானே பிரச்சனையா அப்பா. சரி, கரெக்ட் தான். 50 கூட்டு கலவாணி தானே ஃபர்ஸ்ட் ப்ரோ. எல்லாருமே இப்போ பாருங்க, இப்போ ரீசார்ஜ் பண்றது கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எல்லாரும் விலை ஏத்துறானுங்க. இங்க பாத்தீங்களா,
வெற்றிவேல் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ F7 யூசர் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? போக்கோ ஃபர்ஸ்ட் செல்ல வாங்கினேன் ப்ரோ. அமேசான் டெலிவரி ஒர்க் நல்லா இருக்கீங்களா? அது மாதிரி சொல்லுங்க. கேட்டார்ல, பரவாயில்ல ப்ரோ, அதை சொல்லுங்க. கேட்கறாரு. நிலைமை மோசமா தானே இருக்கு, முடியல. அது வழி வேற டிபார்ட்மெண்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் செல்ல வாங்கினேன் ப்ரோ. அமேசான் டெலிவரி ஒர்க் பண்றேன். பிஜிஎம்ஐ கேம் கூட மார்னிங் ஃபுல் சார்ஜ் கொண்டு போவேன். 8 hours கண்டினியூஸா மொபைல்ல தான் இருக்கும். ஏன்னா மேப்லாம் பார்ப்பேன். பேட்டரி பேக்கப், அமேசான் ஆப், பேமெண்ட் ஆப், லொகேஷன் ஆப், வாட்ஸ்அப் 4 hours கண்டினியூஸா ரன் ஆகும். அப்படியே இருந்தாலும் ஒர்க் முடியும் போது 30 to 40% பேலன்ஸ் இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் எனக்கு தரமா இருக்கு. என்னன்னா நான் 4 hours பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு எந்த குறையும் இல்லை. குறைன்னு எனக்கு கடுப்பாகுதுன்னா எப்படியும் நெட்வொர்க் 10 minutes கிட்ட காட்டுது. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசும்போது அடிக்கடி ஆப்போசிட் பர்சனுக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. மற்றபடி இந்த ஃபோன் வாங்கினது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. அந்த நெட்வொர்க் இஷ்யூ ஜியோவா இருந்தால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க. அது ஜியோட பிரச்சனை, ஃபோன் பிரச்சனை கிடையாது. ஜியோ ஓச்சு விட்டா பாதி விஷயம் சரி. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அது எந்த பிராண்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலுமே இந்த கால் பேசுறது விட்டு விட்டு கேட்குது, நான் பேசுறது அப்புறம் லேட்டாக கேட்குது. இதெல்லாம் வந்து ஜியோவில் சொல்றது. இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ்னா என்ன தெரியுமா? அதான் நான் சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் போட்டு ஜியோ முடிச்சு விடுங்க. ஆமாம். கிரேசி ஷான்முகா அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ, சடனாக கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் வாட்ஸ்அப்போட இமேஜஸ் ஒன்றுமே காட்டலை, என்னாச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக திரும்ப எல்லாமே ஃபெச் ஆகிட்டு கரெக்டாக இந்த பாத்தெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. அடுத்து வினோத்குமார். ஹாய் ப்ரோ, A55 பேக் கேமரா இஸ் ஃபைன், பட் ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்டேட்டில் சரியாகுமா? அவ்வளோ மோசமாக ப்ரோ இருக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்துச்சுன்னா சரி, அடுத்த அப்டேட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்சோ இன்டீரியர் ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க சாம்சங் கேமராலாம். அந்த இவனுங்க மாதிரி சைனீஸ் மாதிரி வெள்ளை அடிச்சு விட மாட்டானுங்க. மோஸ்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் வேணால் அவங்க அந்த மெம்பர்ஸ் ஆப்பில் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இதுதான் அவர் சொல்லியிருந்தாரோ, இன்டீரியர் ஏரியாவில் 4Gல தான் கால் வருது, அப்பப்போ கால் ட்ராப்பும் ஆகுது, கால் ஸ்டெபிலிட்டி இல்லை while using Teams. I face some issue. I did not face this issue in S23 அப்படியே சொல்லியிருந்தாரு. அதே வினோத்குமாரா? மோடம் ப்ராப்ளம் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சால்வ் பண்ணணும்னா அவங்க தான் ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம அப்டேட்ல ஏதாச்சும் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணா ஃபிக்ஸ் ஆகும் ப்ரோ. லோகேஸ்வரன் ராம்குமார் அப்படிங்கிறவர் வந்து as a mobile technician I don't suggest the Samsung A series. Professionally getting a motherboard issue in the Samsung A series customer, especially A14, 23, 34 models. அந்த A1 series, 2 series, 3 seriesல வந்து சொல்றாரு அவரு. ஆமா, after CPU recall will continuous problem after 6 months later, same problem, same customer, stay aware. வாட் அபவுட் A55 அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் யூஸ் பண்றாருல. எனக்கு தெரிஞ்சு A55ல மோஸ்ட்டாக பிரச்சனை இருக்காதுங்க. இந்த A1, 2, 3 அதில் தான் வந்து நம்மளே நிறைய பார்த்துருக்கோமே. நான் 20,000 ரூபா இஎம்ஐ போட்டு வாங்கினேன், என் சேலரியே 20,000 தான், இஎம்ஐ போட்டு வாங்கினா ஒரு 2 வருஷத்துல போயிருச்சு ஃபோனு, இது எல்லா டேட்டாவுமே போயிருச்சுன்னு சொல்லியிருந்தாரு அவர். பீட்டர் ப்ரோ என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரியான வேலைகள் பார்க்கும்போது 2 விஷயம் ப்ரோ. ஒன்று, நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிதல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா, கஸ்டமர் கிட்ட நம்ம அதுவும் அடிஷனலாகவே நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லேயர் கிராஃபின் ஷீட் வைக்கிறேன், ஹீட் டிசிபேட் ஆகிறதுக்குன்னு சொல்லி வச்சு விடலாம், பேக் டோர்ல ஒட்டி கொடுக்கலாம். அடுத்தது என்னன்னா, இந்த ப்ராசர் இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ரா தெர்மல் பேஸ்ட் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை பண்ணா கொஞ்சம் ஹீட் டிசிபேட் ஆயிடும், லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். பொதுவாகவே இன்டென்ஸா யூஸ் பண்றவங்களுக்கு 6 மாசத்துல வாய பழக்குதுன்னா இப்போ ஒரு 1.5 வருஷமா தாங்கும் இதெல்லாம் பண்ணி கொடுத்தா. அடிஷனல் ஒர்க்கு தான் இதெல்லாம். அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க சார்ஜ் கூட போடலாம். ஏன்னா திரும்பி ரீபாலிங் பண்ண வந்தா என்ன 50 ரூபாய் முடிஞ்சிருமா என்ன, திரும்பி ஒரு 4,000 ரூபாய் ஆகும். அதனால நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. வெங்கட், ஹாய் சிவானா, ஃபோன் கிம்பல் பத்தி சொல்லுங்க, பெஸ்ட் எது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வைஸ் அண்ட் ஃபீச்சர் வைஸ், ஃபோன் கிம்பல் ஆர் ஃபோன் ஹோல்டர் எனஃப், பேசிக் ஸ்மால் vlog தான் கேக்குறாரு அவர். Q08 மினி கிம்பல் நல்லா இருக்குமா? அமேசான்ல under 2Kல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, சோ வாங்கலாமா? your suggestions. என்ன பொறுத்த வரைக்கும் கிம்பல்லாம் வாங்க கூடாது ப்ரோ. வெயிட் பண்ணி இப்போ பாருங்களேன், iPhone 12 mini மாதிரியான ஃபோன்லாம் மார்க்கெட்ல under 20Kல கிடைக்குது யூஸ்டு ஃபோன்ஸ். சோ அப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபோனை வாங்கிட்டு அதுல ஸ்டெபிலிட்டிலாம் அல்ட்டியா இருக்கும், பேட்டரியை மட்டும் மாத்தணும். ஆனா நீங்க சிம் போடாம யூஸ் பண்ணா தொடர்ந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோலாம் அசால்ட்டா எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு எது கிம்பல்? கரெக்ட், மாசா எடுத்துட்டு போயிடலாம். 4K கூட எடுக்கலாம், 4K 30 FPS அசால்ட்டா. பட் நீங்க இப்பதான் ஃபோன் வாங்குனீங்கன்னா நீங்க கிம்பல் வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா மறுபடியும் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்ல. அதாவது இப்போ ஃபோன்னா எப்படின்னா, iPhone 12 mini மாதிரி ஃபோன் வாங்கினா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் நீங்க மார்க்கெட்ல இருக்கிற பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குனீங்கன்னா பிரச்சனை தான். கிம்பல் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா நீங்க ரிவ்யூஸ் பார்த்து வாங்கிக்கோங்க ப்ரோ. ப்ரோ இல்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு ப்ரோ, இந்த 2000 ரூபாய் கிம்பல்லாம் DJயே வாய பழக்குது ப்ரோ. முன்ன மாதிரி இல்ல, DJயே சொல்லுது. DJ வந்து குவாலிட்டி அவனுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம ஊர்ல மைக்கும் வாய பழந்துருச்சு. சும்மா இதுல அவன் ஆப்பும் எங்கேயும் இருக்காது, ஏதோ திருட்டு போய போல அவன் ஆப் எங்கேயுமே இருக்காது, நம்ம போய் அவன் வெப்சைட்ல இருந்து என்ன இது எனக்கு தெரியல. அதனால வந்து என்னன்னா, நம்ம கிம்பல்லாம் வேணாம் ப்ரோ, கிம்பல்ல நடுவில் போயிட்டு மாட்டிக்காம நீங்க வேற ஏதாவது பழைய யூஸ்டு ஐபோன் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி சாம்சங்கோட
சிம் போடாம யூஸ் பண்ணுங்களேன். சாம்சங்கோட S21 FE இருக்குல்ல, அதுல ட்ரிபிள் லைட் வந்து நல்ல கண்டிஷன்ல எங்கேயா கிடைச்சதுன்னா சிம் போடாம வெறும் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்படிதான் அதை ஒப்பேத்திக்கணும். ரேண்டம் கேமர், ஹாய் ப்ரோ, ரீசெண்டா OnePlus Nord 5 வாங்கினேன். மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவ் தான். பட் சிம்பிளா ரோபோலக்ஸ் விளையாடுறேன். ஒரு கேம். ஆமா, அது ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மைன்கிராஃப்ட் மாதிரி இருக்கும் பாக்க. ஒரு 15 மினிட்ஸ் போல போன் அயன் பாக்ஸ் மாதிரி கொதிக்குது. அது ரெண்டரிங் ஜாஸ்தி, கையில ஹீட் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப. அண்ட் தெரியல அப்படி இருக்கு. பட் கேமிங் விளையாடுனா இந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த இஷ்யூ எனக்கு மட்டும் தானா, இல்லாட்டி நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லைங்க, ரோப்ளாக்ஸ் இந்த மைன்கிராஃப்ட்லாம் ரொம்ப ஹெவியான கேம்ஸ். பிசிலேயே வந்து கேமிங் ஃபோன்லேயே கூலர் வச்சு விளையாடுவானுங்க. ROGலாம் போட்டிங்கன்னா ஃபுல் இது எடுக்கலாம். சங்க்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சங்க்ஸ். அதே மாதிரி தான் ரோப்ளாக்ஸ் சேம் கான்செப்ட் தான். ஸோ அது கேமோட ஹெவி தாங்க. நார்டு 5 ஓரளவுக்கு கண்டிப்பாக கொதிக்குங்க. அது கேம் அந்த மாதிரி ஹெவி கேம், அவ்வளோதான். எப்படி இப்போ கென்ஷின் இம்பாக்ட்லாம் போட்டால் ஃபோன்லாம் கொதிக்கல ஒரு சில ஃபோன், அந்த மாதிரி கஷ்டம் தான். இப்போ ஏதோ ஃபார்லைட்னு ஒரு கேம் வந்திருக்கு, அதை டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. கொடூரமாக இருக்கும் கிராஃபிக்ஸ். ஜென்ஷின்லாம் ஒன்றுமே இல்லையா. ஃபார்லைட்டு 41 நிறைய ஒருத்தர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறாரு, ப்ரோ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கேம் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க ப்ரோ அப்படின்ட்டு. கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான் இருக்குது பார்க்க. சாரி, கால் ஆஃப் டியூட்டி இல்லை, அதுவும் ஜென்ஷின் இம்பாக்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபார்லைட் 81 ஃபார்லைட் 21 இதை போட்டிருந்தாங்க. ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சு, பார்த்தேன் நான். என்ன ஃபார்லைட் இல்லையா, FAR இது போட்டு பார்த்தனே. FAR LIT 84 ஃபார்லைட் 84 இதுவா இருக்கு பாருங்க. ஃபார்லைட் 1.3 GB. ஆமா, இத பாருங்க. இந்த மாதிரி என்னது ப்ரோ இது? கன்னு தான் பட் ஆனா அனிமேட்டட் இது மாதிரி தெரியுதா? அனிமேட்டட் ஓகே. இது என்ன மாதிரி கேம்? COD மாதிரியா? COD இல்ல, அது என்னது ஸ்டோரி பேஸ்னா ஜாலி ப்ரோ. ஸ்டோரி இல்ல ப்ரோ, இது மல்டிப்ளேயர் எல்லாம் ரேண்டமா ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் விளையாடுவாங்க. ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இருந்துச்சுல, அந்த மாதிரி. எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. கிராபிக்ஸ் பயங்கரமா, அதுக்காக சொன்னாங்க, டெஸ்ட் பண்றதுக்காக சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க போட்டு புகைய வச்சு டாக்டர் டிரைவ் மாதிரி யாரும் என்ன தொலை பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். அதுதான் இந்த கேம் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன்ல உங்களில் ஒரு டிரைவிங் கேம். சூப்பரா இருக்குது ப்ரோ இந்த கேம் விளையாட. இதுல வேற அன்லாக்லாம் வேற பண்ணி வச்சிருக்கேன். என்ன கேம் இது? இந்த கேம் எல்லா ரீசன் காருமே இருக்கும். என்னது? என்ன? டிரைவ் ஜோன் ஆன்லைன். டிரைவ் போர்ஷ் இப்போ தான் வாங்கியிருக்கேன், GT3 RS வாங்கியிருக்கேன். செமையா இருக்குது. அதுல மாடிஃபைலாம் பண்ணலாம், ஹைட் ஏற்றலாம், குறைக்கலாம். அடுத்து எடுத்து வைக்கணும் ப்ரோ. ட்ரீட் ப்ரோ. எங்க ப்ரோ ரெஜிஸ்டர் பண்ணீங்க? பாண்டிச்சேரியா, சென்னையா? டிரைவ் ஜோனா? ஆமா. கிராபிக்ஸ் பாருங்க, எல்லா காருமே இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இருக்க கார்லாம் இருக்கு, கோஸ்ட் ரைடர் கார் இருக்குது. ஓட்டுறது என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் ப்ரோ? நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். நீங்க இந்த ஸ்டீரிங் வச்சு ஓட்டுறது, இல்ல இந்த டைரக்ஷன் வச்சு இது பண்றது, அதெல்லாமே இருக்கு. 250 MB எப்படி இதெல்லாம் கொடுத்தான்? அதுக்கப்புறமா கேம் டவுன்லோட் ஆகும். கிராபிக்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது? GTA மாதிரி இருக்குது பாரு. கிராபிக்ஸ் ஃப்ரீ ரோம்ல இருக்குது. நீ வேணா ரேஸ் ஓட்டிக்கலாம், வேணா விளையாடு, இல்லன்னா சுத்திக்கிட்டே இரு கார் வாங்கிட்டு. சரி, என்னமோ பண்றீங்க. சூப்பர் கேம் ப்ரோ. நான் விளையாடுறேன், மணிக்கணக்காக விளையாண்டுருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது என்னது ப்ரோ? கிராண்ட்ல மொபைல்? அதெல்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. GTA மாரி போல பாருங்க, அதான் ஸ்டோரி அது மாதிரி போட்டிருக்கான். 1 lakh ரிவ்யூஸ், 3.3 ஏதோ லேட்டஸ்டா சொதப்பிருப்பான் போல, அடிச்சு வரைக்கிருக்காங்க. ஆமா, ஆப்டிமைசேஷன் முக்கியம் இல்ல ப்ரோ. இத பாருங்க என்னோட கார். இதா போடு. இப்போ நீங்க அப்படியே ப்ளே கொடுத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஃப்ரீ ரோம் எங்க வேணாலும் சுத்தலாம். நான் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஏரியா அப்படின்ட்டு. லண்டனு இந்த மாதிரி நான் அங்கங்க போயிட்டு வருவோம் பாப்பா. எதுவும் விசா இல்ல, எதுவும் இல்ல, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இல்ல, ஜாலியா லண்டன்ல இருந்து எல்லாருக்கும் மும்பை கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கே. அவ்வளவுதான். அப்படி போது பாருங்க, ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இது நெட்டு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கணும், அது மட்டும் கொஞ்சம் இது வைஃபையாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்கே வேணாலும் வரலாம் ப்ரோ. ஸ்மூத்தாக இருக்குது. கிராஃபிக்ஸ் தான் ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ. என்னையா பண்ணுறேன்? ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்களா? ட்ரிஃப்ட்டு அட்டே ரிவர்ஸ் எடுப்போம், ட்ரிஃப்ட் பண்ணிட்டு சுற்றுவோம் ஆடு. கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் விளையாட்டு பாருங்க ப்ரோ. இதில் ஆட்டோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கா பாருங்க. ஆட்டோ ஸ்டீரிங் கிடையாது, நம்ம ஓட்டுற மாதிரி தான் அது. இல்லை அது இந்த ஆட்டோ ஆக்சிலரேஷன்லாம் நைட்ரஸ்லாம் இருக்குது. நைட்ரெலாம் இப்போ அழுத்துனா பிச்சுட்டு போவோம் வண்டி. ரேஸ் இப்படி தான் ஜெயிச்சேன். கரெக்டாக எண்டில் போயிட்டு நைட்ரஸ் எடுத்து ஃபஸ்ட் வந்துட்டேன். சின்ன உத்துறாரு. பீச்சுக்கு போகலாமா? பீச்சுக்கு போகலாமா? கார் ஓட்டணும் பார்த்தீங்களா? அடு தண்ணியில் விட்டு ஏற்றுவோம் வண்டி. என்னென்னமோ பண்ணுறாரு. அந்த இடத்துல ஏதோ இருக்கு போல. ஆமாம், சரிங்க. சூப்பர் கேம் செட்டப் பண்ணி காட்டுறாருங்க. நானும் இன்ஸ்டால் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். நல்லா இருங்க, ஜாலியாக டைம் பாஸ் விளாட்லாம். இந்த ஜிடிஏல உங்களுக்கு சுற்றுறது பிடிக்குன்னா அந்த மாதிரி ஒரு கேம் இது நல்லா இருந்துச்சு. காரெக்ஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்காமே. காரெக்ஸ் ஸ்ட்ரீட் தான் நான் சொன்னேன்ல, கொடூரமான கிராஃபிக்ஸ். இது பிசியோட கிராஃபிக்ஸ் ப்ரோ. இது பிசிலுமே இருக்குது இந்த கேமு காரெக்ஸ் ஸ்ட்ரீட். ஸ்டோரி மோடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ப்ரோ இந்த கேமு. ஸ்டோரி மோட் மாதிரி நீங்கள் மிஷன் ரேஸ்.
ஆமா கண்டிப்பா ப்ரோ. இவ்வளவு பெரிய கேம் எப்படி ப்ரோ நீங்க எல்லாம் ஏமாத்திடுவீங்க. மோஸ்ட் வாண்டட்ல எல்லாம் தேவையில்ல. நீங்க காசு கிராக் யூஸ் பண்ணி காசு வச்சிட்டீங்கன்னா அதுக்காக ஆன்லைன் அவன் அப்படி சம்பாதிப்பான். அப்புறம் ஸ்பைடர்மேன் கேம் ஒன்று டவுன்லோட் பண்ணேன். ஸ்பைடர்மேன் கேம் சூப்பரா இருக்குது. அதுவும் வெனம் எல்லாம் வச்சு விளையாடலாம். அது கேம் பேரு ஸ்பைடர் ஃபைட்டர் 3. பாத்தீங்களா ப்ரோ, ஜாலியா ஒண்ணுனா போட்டு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பைடர் ஃபைட்டர் 3. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இப்போ PS5ல விளையாடுறாருல இவரு விக்கி ப்ரோ, அந்த கேம் போன்ல இருந்துருச்சு. சரி விடுங்க, நான் வந்து இது விளையாண்டுக்கிறேன். பாருங்க எப்படி போறான்னு மட்டும் பாருங்க. வெப் விட்டு போறேன்னா அங்கங்க வெப் விட்டுக்கிறீங்க. வெப் விட்டு இப்போ கீழே காட்டுறதுல அங்கே போனோம்னா அங்கே ஃபைட் இருக்கும், போயிட்டு அடிச்சு கொள்ளலாம் எல்லாரையும் போட்டு. ஒரே கோவம் தான். வெனமா மாறிட்டேன் பாருங்க. அவ்வளோதான். இப்போ வில்லன் வரான். நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த கேரக்டராலும் வச்சு விளாடலாம். அயன்மேன் சூட்லாம் இருக்குது இதில். அயன்மேன் சூட்டா? ஆமாம், அதான் வெனம் பார்த்தீங்களா? அடே ரைட்டு. எங்க அவனை ஆளை காணோம். நான் இங்கே இருக்கானு பாருங்க. என்னவோ பண்றீங்க. சூப்பரா இருக்கும் ப்ரோ கேம். நீங்க வேணா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் கேம் இதுவும். எனக்கு என்னன்னா ஸ்பைடர் ஃபைட்டர் 3 நோக்கியா E7ல வச்சிருக்கேன் ஸ்பைடர்மேன். அது நல்லா இருக்கும். ஜாவா கேம்ஸ். ஆமா, வேற லெவலு. நைஸ். ஸோ அடுத்து கிரீன் ராப்டர் அப்படிங்கிறவரு சிவா ப்ரோ, நான் Vivo X200 FE சூப்பரா தான் ப்ரோ சிஸ்டர் யூஸ் பண்றாங்க. ஆனா மேக்ரோ போட்டோகிராஃபி இல்லைன்றது தான் குறையா இருக்கு. 100mm போர்ட்ரேட் அவளுக்கு டீட்டெயிலாம் இல்லை இருக்கு. நோட்டீஸ் இருக்கு. 85mm சூப்பரா இருக்கு. அப்புறம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூ ஒரு அப்டேட்ல கூட கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக போட்ட அப்டேட் அது அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நல்லா இருக்கும், அவங்க தங்கச்சிக்கு வந்து நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா எல்லாம் ஹை இன்டென்சிட்டி கிராஃபிக்ஸில் வார்ம் ஆயிருக்கு. ஹீட் ஆகும்னு பார்த்தேன். ஸோ அடுத்து ஃபைண்ட் யுவர் ஃபயர் அப்படிங்கிறது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மாதிரி போட்டிருக்காரு. மேலதான் சாட்டிஸ்ஃபைடு மொபைல் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. GT30 ப்ரோக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அவர். நான் மொபைல் சர்வீஸ் ஷாப் வச்சிருக்கேன் ப்ரோ. ஃபார் மை கஸ்டமருக்கு நவடேஸ் இன்ஃபினிக்ஸ் தான் சஜஸ்ட் பண்றேன். லைக் Note 50X 5G+லாம் வருது. இது வரைக்கும் 4 மொபைல் வாங்கிட்டேன். வேல்யூ ஃபார் மணியா ஃபீல் ஆகுது. விவோ, ஓப்போ, ஆல் பிராண்ட்ஸ் Dimensity 7300 வச்சு 30K 35K கூட கொடுக்குறாங்க. ஆமா, சேம் ப்ராசர் 11K இவன் கொடுக்குறான். 30K மொபைல் இவன் அதானே இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஒர்க்கு தான் பண்ண போகுது. 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவா நான் வந்து 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவா ஆக போகுது ப்ராசரு. கேமரா தான் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கர்வ் டிஸ்பிளே, மெயின்டெனன்ஸ் அதிகம். ஸோ பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ஃபினிக்ஸ் GT20 ப்ரோ பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. பட் ஆஃப்டர் லான்ச் GT30 ப்ரோவில் ஆல் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 year OS அப்டேட் வேறு வரும்னு நினச்சி ஃபைனலி புக் பண்ணிட்டேன். இது வரைக்கும் 2 மொபைல் புக் பண்ணேன். டிஸ்பிளே அண்ட் OS ஸ்மூத்தாக இருக்குது. கேமரா நல்லா இருக்குது. ஒரு டிஃபரன்ஸான மொபைல் யூஸ் பண்ற ஃபீல் இருக்கு. ரெகுலர் மொபைல் யூஸ் பண்ற மாதிரி 144 Hz பேட்டரி ஸ்மூத்துங்க. அது பெருசா கேம்லாம் விளையாட மாட்டேன். மீடியா அண்ட் ரீடிங்க்கு தான் யூஸ் பண்றேன். அதான் சொன்னேன்ல, இதுக்கே வாங்கிக்கலாம். கேம் ஆன் கூட வாங்குது. கேம் மொபைல் நல்ல டச் சென்சிட்டிவிட்டி, டியூரபிலிட்டி நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். டிஸ்பிளே 8/10, கேமரா 8, பேட்டரி 7, சவுண்ட் 7. இன்ஃபினிக்ஸ் XOS 9 ரொம்ப கிளியரா இருக்கு. டிசைனிங் வந்து 7.5. கால் ரிசப்ஷன் 8. 1 month யூஸ்ல ஜியோ அண்ட் ஏர்டெல் நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் இல்லை. ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. காரில் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் மோட்டோ G ஃபர்ஸ்ட் ஜென் மொபைல் 3 years, ஒரு லீ டிவி 2 வர செகண்ட் மொபைலு 3 years, போக்கோ F1 5.5 years, இப்போ GT30 1 month யூஸ் பண்ணுறேன். 30 Pro. இவர் மொபைல் டெக்னீஷியனால கரெக்டாக யோசிச்சு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு தான் உள்ள எல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும்ல. குவாலிட்டியாக இருக்கனால வாங்கியிருக்காரு. ரெக்கமெண்டும் பண்ணுறாரு GT30 Pro வாங்குங்க அப்படின்ட்டு. இங்கே வருங்க, விவோ X200 அப்படிங்கிறவர் வந்து விவோ X200 FE 512 GB அவைலபிள். UAE வந்து 62K இருக்கு. ஆமா, 2 years வாரண்டியோட. விவோ ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. துபாயில நிறைய இதுக்கு அப்படிதான் ப்ரோ. அப்ராட்ல வந்து நீங்க ஹானர், ஹுவாவே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி போன்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் ஃப்ரீயா நிறைய தரானுங்க ப்ரோ. என்ஜாய், வாங்கிக்கோங்க. ஃபுல் கிட் வாங்கிக்கலாம். என்ன கேட்டா நீங்க அங்க வாங்கிட்டு ஜாலியா தான் இருக்கும். பிரச்சனை இருக்காது. 2 வருஷம் வாரண்டி வேற கிடைக்குது. அது வேற இருக்குது. அங்கதான் நீங்க இருக்க போறீங்கன்னா தாராளமா வாங்கிக்கோங்க. ஆமா, ப்ளஸ் அந்த மாதிரி வாட்சும் இதுவும் அப்போ என்ன இடம்னா எக்கோ சிஸ்டம் ஃபீலு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இங்கே தான் அந்த கொடுப்பனை இல்லை. ஆமாம், இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 50,000 ரூபாய்க்கு ஃபோன் தரோம், அதோட முடிச்சுக்கோ, அவ்வளோதான். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட திரும்ப நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.